ஒரு மனிதன் ஒருவனை துன்மார்க்கனாக மாற்ற முடியும், ஆனால் ஒருவனை பரிசுத்தனாக மாற்ற முடியுமானால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். A man can change a man into a wicked person, but if a man can change a man into a holy one, that can only be done by my Jesus Christ. இந்த தன்மையை நாம் வேதத்திலே சொல்லப்பட்ட சவுல் என்ற மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த கிரியைகள் மூலமாக நாம் இந்த நாட்களிலே விளங்கிக் கொள்ள போகிறோம். And we are going to understand about this experience through St. Paul, which have been denoted in the Bible. அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே 9ஆம் அதிகாரத்திலிருந்து இவனுடைய பூரணமான வாழ்க்கையின் அந்த தன்மை, அவனுடைய நடபடிகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Acts of the Apostles, from chapter 9 onwards, we can see the life history of this man Paul. அதற்கு முன்பாகவும் கூட 2 இடங்களில் அவனுடைய செயல்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Even before that, in 2 other places, his activities had been mentioned. சவுல் என்று சொல்லப்பட்டால் அவனுடைய அர்த்தம் விரும்பப்பட்டவன் என்று அர்த்தம். And Saul, the man who is liked by all. அதுதான் அவனுடைய பெயருடைய அர்த்தமாக இருந்தது. This was the meaning of his name. புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு மனிதன் வேதத்திலே சவுல் என்று அழைக்கப்படுகிறான். பழைய ஏற்பாட்டிலே இன்னும் 4 பேர் அந்த சவுல் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள். In the New Testament period, only one was called as Saul. In the Old Testament period, we find 4 other different Sauls in the Bible. புதிய ஏற்பாட்டிலே இந்த சவுலை ஆண்டவராகிய தேவன் பவுலாக மாற்றிவிட்டார். And the Lord God had changed this Saul into Paul in the New Testament period. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரே ஒரு சவுல், அவன் ராஜாவாக இருந்தான் என்று நமக்கு தெரியும். And in the Old Testament period we find the Saul, that is a king Saul, and he was a king in the over Israel. ஆனால் அதற்கு பின்பாக இன்னும் 3 பேர் சவுல் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். After that, 3 other persons had been called as Saul in the Old Testament period. மொத்தத்திலே வேதத்திலே 5 பேர் சவுல் என்ற நாமத்திலே காணப்பட்டார்கள். And totally we find 5 different Sauls in the Bible. ஆனால் நாம் படிக்க போகிறது புதிய ஏற்பாட்டிலே சவுலாக இருந்த மனிதனை கர்த்தர் சந்தித்து எப்படி பவுலாக அவனுடைய வாழ்க்கையிலே மகத்தான செயலை நடப்பித்தார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். But in these days we are going to meditate how the Lord God met this Paul and how did he do mighty things in his life. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டங்களுக்கு வந்தால்தான் இதனுடைய முழு அம்சங்களும் உங்களுக்கு புரியும், தெரியும், அனுபவிக்க இயலும். Only if you continuously attend all these meetings, you will be able to experience, enjoy and understand all the things of these meetings. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வேதத்திலே ஒரு சவுல் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறார். In Genesis chapter 36 verse 37, as Saul had been mentioned, denoted in the Bible. அவன் ஒரு ஏசாவின் சந்ததி என்று ஆதியாகமம் 36:31 நாம் விளங்கிக் கொள்ள இயலும். In Genesis chapter 36 verse 31, we can understand he is a seed of Esau. இல்லாவிட்டால் ஏதோமினுடைய வம்சம் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். Or otherwise he belongs to the generation of Edom. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி ஏசாதான் ஏதோம் என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும். In Genesis chapter 36 verse 8, we find through this verse we can understand Esau is Edom. இவன் தான் முதலாவது வேதத்திலே குறிக்கப்பட்டதான ஒரு சவுல். He was the first Saul denoted in the Bible. அவன் ஒரு ஏசாவின் சந்ததி. He was a seed of Esau. பிரியமானவர்களே, ஏசாவின் சந்ததியை குறித்து ஒபதியாவின் புத்தகத்திலே 18ஆம் வசனத்தில் ஏசாவின் புத்திரர் வைக்கோல் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved ones, in Obadiah verse 18 we find that the seed of Esau will be like stubble. அப்படியானால் சோதனையில் நிற்க இயலாத ஒரு வாழ்க்கை. And that is a life that cannot steadfast in the midst of trial. அருமையான நண்பனே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனையில் உன்னால் நிற்க இயலுகிறதா? Beloved friend, are you able to abide in the midst of the trials which you face in your life? வாழ்க்கை என்பது சோதனை நிறைந்த ஒரு களம். Life is a thing which is filled with trials and temptations. சோதனையில் தோற்றுப்போன 99% வரை நாம் பார்க்கலாம். We can see about 99% defeated in their trials. சோதனைகளிலே ஒருவன் ஜெயித்தான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனாகத்தான் இருப்பான். If a man overcomes in his trial, he will be a Christian. ஏனென்றால் அவனை ஜெயிக்க வைக்கக்கூடிய கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார். Because the Christ which is making him to get triumph is inside him. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் எல்லா இடங்களிலும் அவனை வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். One who had taken victory upon the cross, he is able to make the man to take victory in all the aspects. ஆனால் இந்த ஏசாவின் புத்திரரோ அவர்கள் வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள்.
ஒரு மனிதனுடைய அவன் எப்படி கட்டி இருக்கிறான் என்பதை அக்கினி பரிசோதிக்கும் என்று முதலாம் கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். But this seed of Esau will be like hay or stubble in the midst of trials. They won't stand, they will be perished. We see in 1 Corinthians. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வை அவன் கட்டின கட்டடத்தை அக்கினி பரிசோதிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. In 1 Corinthians chapter 3 verse 13, the building which was built by a man will be tried by fire. இதிலிருந்து முதலாவது சவுல் தோற்றுப்போன ஒரு நபர், ஏசாவின் சந்ததி, சோதனையில் நிற்க இயலாத ஒரு வாழ்க்கை. And from this we understood the first Saul had been defeated in the midst of his trial, and he faced a failure. இரண்டாவது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சவுல் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். And secondly, in Genesis chapter 46 verse 10 we see another Saul. அது கானானிய ஸ்திரீயினுடைய மகன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். And he was a son of a Canaanite woman. கானானிய ஸ்திரீயினுடைய மகன் என்று சொன்னால் அது நாய்க்குட்டிகளுக்கு சமானம் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் விளங்கிக் கொள்ள இயலும். And son of the Canaanitish woman, that can be compared with a dog. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அந்த கானானிய ஸ்திரீ தன்னை நாய்க்குட்டி என்று அவளே ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தினதை நாம் விளங்கிக் கொள்ள இயலும். In Matthew chapter 15 verses 22 on, we can see that there the Canaanitish woman herself humbling herself, that it is like a little dog. இந்த சவுலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் தாழ்த்தி நம்மை மாற்றிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் நமக்கு கிருபை அளிக்கக்கூடியவராய் இருப்பார் என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும். The lesson which we must understand from this Saul, when we humble ourselves, the Lord will surely bless us and he will lift up us. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். And everyone who is humbling himself will be lifted up. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Our God is a God who will give grace to the people who are humbling themselves. இந்த இரண்டாவது சவுல் ஒரு கானானிய ஸ்திரீயினுடைய மகன், தன்னை தாழ்த்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை. The second Saul is a life of humility in which he was found as a son of Canaanitish woman. அடுத்ததாக மூன்றாவது ஒரு சவுலை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Thirdly, Bible is denoting and pointing out the third Saul. முதலாம் நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look upon 1 Chronicles chapter 6 verse 24, அங்கே கோகாத்தின் குமாரன் என்ற ஒரு சவுல் அழைக்கப்படுகிறான். And another Saul who was a son of Gohath. அந்த வம்ச வழியை நாம் படிக்கும் பொழுது முதலாம் நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவன் கோகாத்தின் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in chapter 6 verse 22 we see that he was a seed of Gohath. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த கோகாத் லேவியின் குமாரன், ஆசாரிய ஊழியம் செய்த சந்ததி என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும். In Genesis chapter 46 verse 13 we can understand this Kohath was a son of Levi. இந்த லேவிக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். And for this Levi there was 3 sons. ஒருவன் கெர்சோன், மற்றொருவன் மெராரி, மூன்றாவது கோகாத். And one is Gershon, the second one is Merari, and the third one is Gohath. இந்த 3 பேருமே கர்த்தருடைய சேவையை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். And these 3 were called to do the service of God. இந்த கெர்சோன் என்று சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை மாட்டு வண்டிகள் மூலமாக செய்யும்படியாக கொடுத்தார். And for this Gershon the Lord gave his ministry that should be done by the bullock carts. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளை அவர்கள் வண்டிகளிலே ஏற்றி அந்த ஆசரிப்பு கூடார பனிமூட்டுகளை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய இடத்திலே போய் சேர்க்க வேண்டும். And that they must bring the vessels of the tabernacles, and they must bring these tabernacles in the midst of the carts. அதுபோல மெராரி புத்திரருக்கும் அதே மாதிரி ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். Likewise for the sons of Merari the Lord gave the ministry. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்தார். For each and everybody the Lord shared their ministries. ஆம், ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. Yes, there is differentiation in the ministry, but the Lord is one. ஊழியம் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் சிந்திக்கும் பொழுது ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு என்று வேதம் ஒத்துக்கொள்ளுகிறது. When we meditate about the ministry in the New Testament period, the Bible accepts that there are differentiation in the ministries. இந்த கெர்சோன், இந்த மெராரி, இந்த ரெண்டு பேருக்கு நடுவிலே கோகாத் என்ற ஒரு நபர் இருக்கிறான். Between this Gershon and Merari, this Kohath is found. அவனுக்கும் கூட இந்த ஆசாரிய ஊழியத்திலே பங்கு உண்டு. For him also there is a part in the ministry. ஆனால் அவன் வண்டி வைத்து அந்த ஆசரிப்பு கூடார பனிமூட்டுகளை அவன் இழுத்துச் செல்ல கூடாது. But he must
not take the vessels of tabernacle by carts. இவனுடைய ஊழியம் என்ன? மகா பரிசுத்தமானதை சுமக்கக்கூடிய ஊழியம். His ministry is to bear the most holy things. ஊழியத்திலே வித்தியாசம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொன்னேன். I have told you there is differentiation in the ministry. பிரகாரத்தில் செய்யக்கூடிய ஊழியம் உண்டு. There is ministry that must be done in the outer court. பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யக்கூடிய ஊழியம் உண்டு. There is ministry which will be done in the holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யக்கூடிய ஊழியங்கள் உண்டு. And there are ministries which must be done in the most holy place. இங்கே கெர்சோன் புத்திரருக்கு 2 வண்டிகள் கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. For the sons of Gershon we find 2 carts had been given. 4 மாடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. And 4 bullocks had been given unto them. இந்த 2 வண்டிகளிலே இந்த 4 மாடுகளை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமூட்டுகளை அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரம் பயணப்படும் பொழுது போவார்கள். குறிக்கப்பட்ட இடத்திலே கொண்டு போய் இறக்கி வைத்து விட வேண்டும். When the tabernacle is starting its journey, they must take the vessels upon the carts, and with these 4 bullocks they must do this ministry. இந்த மெராரி புத்திரருக்கு அங்கே 4 வண்டிகள் கொடுக்கப்பட்டது, 8 மாடுகள் கொடுக்கப்பட்டது. அதிகமான பனிமூட்டுகளை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள். And for the sons of Merari 4 carts had been given with 8 bullocks, and they are able to take much vessels with them. ஆனால் கோகாத்தின் புத்திரருக்கோ எந்த வண்டியும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த தோளில் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அவர்கள் மகா பரிசுத்தமானதை அவர்கள் சுமக்க வேண்டும். But for this Kohath they had not been given any kinds of carts, but they must have to bear all the vessels upon their shoulder. வண்டியிலே கொண்டு செல்ல வேண்டியதை வண்டியிலே கொண்டு செல்ல வேண்டும். தோளில் சுமக்க வேண்டியதை தோளில் சுமக்க வேண்டும். Things which must be bear upon the carts must be done in that way. The things which must be bear upon their shoulder must be bear upon their shoulder. வேதத்தின் நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு கட்டத்தில் அந்த தேவனுடைய பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரும்படியாக அவன் முயற்சி செய்தான். In the Bible when we see David was trying to bring the ark of the covenant inside his city. ஆனால் அவனுக்கு அதனுடைய விதிமுறை சரியான விதத்திலே புரிந்து கொள்ள இயலவில்லை. But he was not able to understand the rules and regulations which are beside it. அவன் அந்த பெட்டியை சுமக்காமல் ஒரு மாட்டு வண்டியின் மேல் ஏற்றி வைத்து விட்டான். And he did not bear this ark, but he kept this ark upon a cart. அந்த சத்தத்தை மாடுகள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அது மிரள ஆரம்பித்தது. பெட்டி அசைந்தது. ஒரு மனிதன் பிடித்தான், அவன் செத்தான். அன்றைக்கு அந்த பெட்டியை கொண்டு வருகிற ஊழியம் நின்று போய்விட்டது. The bullocks, as they were not able to bear the voices surrounding the ark, and they were started to trembling, and because of that the ark was about to fall down, and one man touched it and he was died. எந்த ஒரு ஊழியமும் செய்ய வேண்டிய பிரமாணத்தின்படி செய்யாத பட்சத்தில் அது மரணத்தை கொண்டு வரும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள இயலும். Whichever ministry which is not done by a law, it will bring a death unto us. From this we understand this. தேவன் பிரமாணத்தின் அடிப்படையிலே கிரியை செய்யக்கூடிய தேவன். God is the one who will work on the basis of the law. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி செயல்பட்ட தேவன் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் அன்பின் பிரமாணத்தின்படி அவர் செயல்படுகிறார். Lord God who was working in the Old Testament period by his law, and now he is working by the law of his love. புதிய ஏற்பாட்டு ஊழியம் மகா பரிசுத்தமானது. The ministry of the New Testament period is the most holy one. அந்த மகா பரிசுத்தமானதை ஒரு ஊழியன் தோளில் சுமக்க வேண்டும். And that most holy thing must be bore by the servant of God upon his shoulder. மனித கற்பனைகளின்படி சுயமான தோற்றத்தின்படி ஊழியம் செய்தால் முடிவு மரணமாக இருக்கும், இழப்பாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும். If a man does the ministry of God by his own imagination, then the end will be the death. 4வது சவுல் 1 சாமுவேல் 9 அதிகாரம் 2 வசனத்திலே கீசின் குமாரனாகிய சவுல். And 4th Saul in 1 Samuel chapter 9 we see the son of Kish. தகப்பனுடைய கழுதையை தேடி போன இடத்துல இரக்கமாக அவனுக்கு ராஜாவாக கூடிய வாய்ப்பை அபிஷேக தைலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். And when he was going in search of the ass which was lost by his father, by the mercy of the Lord he had been anointed as a king over Israel. அவன் போனது தற்செயலாய் அவனுக்கு தென்பட்டாலும் தேவன் அவனை குறித்து ஒரு அநாதி தீர்மானத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். Even though he was going to that place in some other thing, but the Lord God was having a great eternal purpose concerning him. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இந்த இடத்திற்கு வந்தது உலக பிரகாரமான ஒரு தேடுதலாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்வை அபிஷேகத்தின் மூலமாக மாற்றி ஒளிமயமாக மாற்ற அவர் உன்னை குறித்து வாஞ்சிக்கிறார். Beloved brother, beloved sister, you might have come to this place with the necessities of this world. You may have come here with physical needs, but the Lord God wants to change your life totally by his anointing. காணாமல் போன கழுதையை தேடின மனிதனை தேவன் தேடி கண்டுபிடித்து அவனை ராஜ
ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். Man who was coming in search of an ass, the Lord came in search of him and anointed him as a king. நல்ல ஒரு அபிஷேக தைலம் அவனுடைய தலையிலே ஊற்றப்பட்டது. A good anointing oil had been put over his head. ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி அவனை ராஜாவாக தேவனுடைய சித்தத்தின்படி மாற்றி அமைத்தான். A powerful prophet anointed him as a king by the will of God. அவனுக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டது. A new heart has been given unto him. அவன் வேறு மனிதனாய் மாறினான். He was changed as a different man. ஆனால் நடந்தது என்ன பிரியமானவர்களே? Beloved ones, what happened then? என்றைக்கு ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ அந்த நொடியிலிருந்து அவன் அபிஷேகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும். The day on which the man had been anointed with an anointing, from that day onwards he must be in the control of that anointing. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுகிறார்கள். As many as are led by the Spirit of God, they are called as the sons of God. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் பேசுகிறார். And one who are led by the Spirit of God, they won't have condemnation, since St. Paul speaks. அபிஷேகத்தின் மூலமாக கிடைத்த ராஜ அந்த தன்மையை அவனோ கிருபையை இழந்து அதையும் இழந்து போய்விட்டான். And he had lost the kinghood and the grace, and by losing his anointing. இப்படித்தான் அந்த சவுல் தன்னுடைய தன்மையை தெய்வீக தன்மையை இழந்து ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். Likewise Saul lost his divine nature and he made his end in a miserable manner. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய இடைபடுதல் ஒரு மனிதனுடைய வாழ்வை ஒரு முக்கியமான தன்மைக்கு கொண்டு செல்ல இயலும். Whomever he may be, but the moving of the Lord with you will be able to take you to some other place. நம்முடைய தியானம் ஒரு சவுல் என்ற புதிய ஏற்பாட்டு மனிதனை குறித்ததாகும். Our meditation is about a man whose name is Saul in New Testament period. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். And let us read Acts of the Apostles chapter 9 verses 1 and 2. And Saul, yet breathing out threatenings and slaughter against the disciples of the Lord, went unto the high priest and desired of him letters to Damascus to the synagogues, that if he found any of his way, whether they be men or women, he might bring them bound into Jerusalem. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளையாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலே ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே சவுல் என்பவனுடைய வாழ்க்கை சுருக்கமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. Here the life history of Saul had been mentioned, had been pictured here in a very brief manner. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை எப்படி தெய்வம் மாற்றுகிறார்? How the Lord is changing a man in the New Testament period. அவனால் அவனை மாற்றிக்கொள்ள இயலவில்லை. And he was not able to change himself. தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் சிந்திக்கவும் இல்லை. He did not think to change himself. அவன் போன சபையும் கூட அவனை மாற்ற முடியவில்லை. The church in which he was going was not able to change himself. அவனுடைய சபையில் அவனை மாற்றக்கூடிய சத்தியங்கள் இல்லை. And there was no truths to change himself in his church. இவனை துன்மார்க்கமாய் மாற்றத்தான் அந்த சபைகள் ஏற்படுத்திக் கொண்டிருந்ததே தவிர இவனை பரிசுத்தமானாய் மாற்ற அந்த சபைகளோ அந்த ஆசாரியர்களோ எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை. Those churches and those priests did not take any step to change him and to change him as a holy man, but they were continuously changing him as a wicked person. நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த சவுல் ஒரு சாதாரண மனிதனும் அல்ல. This Saul which we are studying is not an ordinary one. அவன் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர். And he was a rich man. அறிவு மிகுந்த ஒரு கல்விமான். And he was a wise man filled with education. அவனுடைய படிப்பு உயர்ந்த ஒரு படிப்பாக இருந்தது. He had got a good education in the society. ஆனால் அவனுடைய சுபாவங்களோ ஒரு கீழ்த்தரமான ஒரு சுபாவமாக இருந்தது. But his character was a low character. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look upon Acts of the Apostles chapter 9 verse 1, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக எத்தனித்த ஒரு நபர். And he was a person who was threatening the disciples, and he was about to kill the disciples of the Lord. அவன் சீறி பாய்ந்த ஒரு பாம்பு போன்ற சீறக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். He was like a snake which will be taking picture against the men. அவனுக்கு
பிரதான ஆசாரியர்கள் வலது கை கொடுத்தார்கள். And he was given hands by the priests of the man. அதனால் தான் நான் சொன்னேன், அவனுடைய சபையோ அவனுடைய போதகர்களோ அவனை மாற்றும்படியாக முயற்சி எடுக்கவில்லை, அவர்களுடைய போதகங்களும் அப்படி அமையவில்லை. And that is why I told you before that his churches and his priests and his teachings and his truths were not able to change him. Pastor Don அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அவர் பயணம் போன பொழுது, when Pastor Don made his journey to Israel, அங்கே ஒரு யூதனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பித்தாராம். and there he started to speak about Jesus Christ to Jew. இயேசு அவர் தெய்வம் என்று அந்த வார்த்தையை உச்சரித்த உடனே அந்த யூதன் உடனடியாக இந்த பாஸ்டர் டானுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து துப்பி விட்டான். And as Pastor Don told to that Jew that Jesus Christ is the Lord, and that Jewish man spat against the pastor. இதே இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்த இயேசு எங்களுடைய தேவன் என்று சொன்ன உடனே அவன் துப்பி விட்டான். And he spat on the face of the pastor as he told like this that Jesus Christ who was born in this land is our Lord. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? And what did he say immediately, you know? நீ போகிற இல்லாவிட்டால் நீ சார்ந்திருக்கிற யூத மார்க்கம் உன்னை துப்பும்படியாக சொல்லி கொடுத்திருக்கிறது. And the Jews religion in which you are found had taught you to spit on my face. ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு கல்வாரி சிலுவையை சுமந்தவர் இந்த காரி உமிழ்கிற உமிழ் நீரை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். But the Lord Jesus Christ who had been crucified upon the cross of Calvary, whom we worship, had taught us to accept the spitting. கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக சீறி பாய்ந்ததான ஒரு மனிதனுக்கு பிரதான ஆசாரியன் அவன் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். And the high priest started to support the person who started to threaten the disciples of the Lord. 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவன் ஸ்தேவான் என்ற வாலிபனை கொலை செய்ய அவனும் சம்மதித்திருந்தான். In Acts of the Apostles chapter 8 verse 1 we see that he had accepted to kill the young Stephen. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே அந்த ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக அவனுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்த பொழுது அதனுடைய பொறுப்பாளராக இந்த சவுல் நின்று கொண்டிருந்தான். And in Acts of the Apostles chapter 7 verse 58, when the garment of the Stephen had been taken away and Saul was in charge of that matter. அப்போஸ்தலர் 9:2 ஜனங்களை கட்டக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். In Acts of the Apostles chapter 9 verse 2, he was about to bind the people. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அந்த சவுலை மாற்றின தெய்வம் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Beloved ones, in whatever state your life may be found in this night, the Lord Jesus Christ who had delivered the Saul had been come down in our midst. அவனுடைய வாழ்க்கையை நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக பார்க்கும் பொழுது, when we look upon into his life deeply, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே in Acts of the Apostles chapter 9 verse 13, அவன் பொல்லாங்கு செய்த ஒரு மனிதன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ பொல்லாங்கு செய்தான் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. it had been pointed out that he had done many kinds of evil things against the people who belong to Christ. அவனுக்கு சபையை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. He was having a zeal concerning his church. ஜாதியை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தது. He was having a zeal concerning his nation. தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய மொழியை குறித்த ஒரு பிடிப்பு அவனுக்கு அதிகமாக இருந்தது. And he was having a zeal concerning his land and his language. தன்னுடைய சபை பிரிவை குறித்து அவனுக்கு வைராக்கியம் இருந்தது. And he was having a zeal concerning his church division. அதுதான் சவுல். And he Saul. தன்னுடைய சபை பிரிவை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுக்கு உள்ளே போராடிக்கொண்டே இருந்தது. And there was a strife inside himself about the division of his church. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவன் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பயோடேட்டாவை அங்கே முன்வைக்கிறான். In Philippians chapter 3 verse 5, he is keeping his biodata there. தன்னுடைய குடும்பம் என்ன? What is his family? தன்னுடைய கோத்திரம் என்ன? And what is his nation? தன்னுடைய சபை பிரிவு என்ன? What is his church division? பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கை கொடுக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள் அல்ல. And beloved ones, these are all the things which will give hands to the Lord. அங்கே அவன் சொல்லுகிறான், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். And he spoke there, circumcised on the 8th day. நான் இஸ்ரவேல் வம்சத்தான். I am the stock of Israel. பென்யமீன் கோத்திரத்தான். I am of the tribe of Benjamin. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். And Hebrew of the Hebrew. நான் ஒரு பரிசேயன். And I am a Pharisee. 6ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? In 6th verse what does he say? பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன். Concerning zeal I have persecuted the church. பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். And touching the righteousness which is in the law I am blameless. இதுதான் அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தினுடைய தன்மை. And this is his personal life. அருமையான நண்பனே, இவைகள் உன்னை கிறிஸ்தவத்துக்குள் பூரணத்துக்குள்ளே இழுத்துச் செல்ல இயலாது. Beloved ones, this will not take in yourself inside the perfection of Christianity. அங்கே அந்த சவுலை
ஆண்டவர் சந்திக்கும்படியாக சித்தம் கொண்டார். There the Lord God had his will to meet this Paul. அவன் இன்னும் கூட அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, And moreover we are looking upon himself. அவனுடைய நிருபங்களை நாம் சுட்டிக்காட்ட நாம் பார்க்கும் பொழுது, When we look upon all his epistles, அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிக நாட்டம் இருந்தது. and he was having a good desire on the sports. ஆனபடியால் தான் வேதத்திலே சில இடங்களிலே ஓட்ட பந்தயங்களை அவன் சுட்டிக்காட்டுகிறான். That is why he is pointing out the race in the different parts of the Bible. சிலம்பம் பண்ணுதலை குறித்து அவன் பேசுகிறான். And he is pointing out about the fightings. மல்யுத்தங்களை குறித்து அவன் பேசுகிறான். He is speaking about the wrestling. அவனுக்கு யுத்தத்தின் ஆவி அவனுக்குள்ள இருந்தபடியால் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து அவன் பேசுகிறான். As he was having the spirit of battle, he was speaking about all the weapons of the valor. தான் பிறந்த ஊரை குறித்து அவனுக்கு ஒரு பெருமை இருந்தது. He was having a pride concerning the land in which he was born. அப்போஸ்தலர் 21:39 நான் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சீசு நகரிலே பிறந்த ஒரு யூதன் என்று சொன்னான். And he had told in Acts of the Apostles chapter 21 verse 39 that he was born in the land of Tarshish. அப்போஸ்தலர் 22, 27, 28 தான் ஒரு ரோமன் என்று சொல்லுவதிலே அவனுக்கு பெருமை இருந்தது. In Acts of the Apostles chapter 22 verses 27 and 28 he was having a pride to tell himself as a Roman. அது எல்லா இடங்களிலும் தன்னை பரிசேயன் என்று சொல்லிக் கொள்வதிலே அவனுக்கு ஒரு நாட்டம் இருந்தது. And he was having a likeness in his heart to call himself as a Pharisee in all the places. பரிசேயன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know what is the meaning of a Pharisee? பிரிந்தவன் என்று அர்த்தம். And it means that he had been separated. குழப்பவாதிகளிலிருந்து பிரிந்து ஒரு தனி சபையாக நல்ல சபையாக தாங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டவர்கள். And they had thought about themselves that they had been separated out of the people who are found in the midst of confusion. அன்றைக்கு வேதபாரகர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. On that day we find a group which are called as scribes. பரிசேயர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. And we find another group which is called as Pharisees. சதுசேயர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. And another group which are called as Sadducees. அன்றைக்கு பரிசேயர் கூட்டத்தார் சரியான விதத்திலே அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் மெஜாரிட்டியாக எண்ணப்பட்டு அவர்களுடைய வார்த்தை கனம் பண்ணப்பட்டது. On that day as the group of Pharisees were found in a majority, their words were honored. அப்போஸ்தலர் 22:3 பார்க்கும் பொழுது அவனுடைய படிப்பின் நிமித்தம் அவனுக்கு ஒரு பெருமை இருந்தது. And in Acts of the Apostles chapter 22 verse 3, according to this verse, he was having a pride concerning his education. அருமையான நண்பனே, உன்னுடைய இனம், குலம், கோத்திரம், ஊர், ஜாதி, படிப்பு, உன்னுடைய மேன்மை இவைகளை குறித்து உன்னுடைய சபையை குறித்து உனக்கு சில வைராக்கியங்கள் இருக்கலாம். Beloved ones, you may be having a zeal concerning your church, land, tribe, religion and language. இவைகள் உனக்கு கிறிஸ்தவத்தின் பூர்ணத்தை, கிறிஸ்துவின் ஒரு பூர்ணத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறதா? And all these things have brought the perfection of Christ in you. அவனுடைய தோற்றத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. About his formation the word of God says. பேதுரு சொல்லுகிறார், தோற்றம் மிகவும் அற்பமான ஒரு தோற்றம். And his formation was a little one. சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Do you know what the history says? பவுலை குறித்து சரித்திரம் என்ன சொல்லுகிறது? About Paul, what history says? குள்ளமான ஒரு நபர். He was a man, a short man. அவருடைய புருவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குமா? And his eyebrows will be connected together. அவருக்கு பெரிய மூக்கு உண்டு. And he was having a long nose. ஒரு வழுக்கை தலையுடைய ஒரு மனிதன். And he was a bald-headed man. அவனுடைய கால்கள் வளைந்த கால்களாக இருந்தது. And his legs were bended legs. ஆனால் பேச்சு மட்டும் திறமையானசாலியாக இருந்தான். But in his speech he was an efficient man. அவன் ஒரு பரிசேயன். He was a Pharisee. பரிசேயன் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of a Pharisee? வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறவன். And he used to fast twice in a week. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது தன்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதன். In another way, when we look upon himself, he used to pay tithes of all his income. அருமையானவர்களே, உங்களுடைய உபவாசத்திலே நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? Beloved ones, are you satisfied in your fasting? இல்லாவிட்டால் உங்களுடைய தசம பாகங்களிலே நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? Or otherwise, are you satisfied in all your tithes? புதிய ஏற்பாடு பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் ஒரு தனி மனிதன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறது. It had been mentioned that a person, an individual man cannot enter into the kingdom of God if his tithes and if his righteousness is more than the Pharisee. மத்தேயு 5:20 பார்க்கும் பொழுது வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு சொன்னார். Jesus told in Matthew chapter 5 verse 20, if your righteousness is more than the Pharisee and the scribes, then you will be able to enter into the kingdom of God. கலாத்தியர் 1:14 பார்க்கும் பொழுது, when we look upon Galatians chapter 4 verse 19, 1:14 பார்க்கும் பொழுது, chapter 1 verse 14 we see, யூத மார்க்கத்திலே தேறினவனாய் காணப்பட்டான். and he was promoted in the Jewish religion. பாரம்பரிய
பாரம்பரியத்திலே வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். And he was having a zeal in his tradition. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது சபை பாரம்பரியங்களை உடைக்கும்படியாக. One thing you must understand, that the Lord Jesus Christ came to this world to break away the traditions of the church. இதுதான் சவுலுடைய ஒரு பக்க வாழ்க்கை. This is the one part of the life of Saul. அவன் எல்லாராலும் விரும்பப்பட்டவனாய் காணப்பட்டான். He was liked by everybody of this world. ஆசாரியர்களிடத்திலே நல்ல அபிப்பிராயம் அவனை குறித்து இருந்தது. And all the priests were having good opinion about himself. அவன் மற்றவர்களை கொலை செய்வது தேவனுக்கு செய்கிற ஊழியம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். He was thinking in his mind that killing all these disciples is the ministry which he is doing unto his God. கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் பேசுவது, speaking against a Christian, கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் செயல்படுவது, working against a Christian, அது தன்னுடைய சபையிலே மிகவும் வைராக்கியத்தோடு இருந்து ஆவிக்குரிய சபையாரை தடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஊழியம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். He was thinking that it was a great ministry to resist against the spiritual people. கிறிஸ்துவுக்கு பின்பு 4ஆம் வருஷம் பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்பு 68ஆம் வருடத்திலே இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. After Christ he was born in the 4th year, in the 68th year he died as a martyr. இதுதான் பவுலுடைய ஒரு பக்க வாழ்க்கை. This is the one part of the life of Saul. இந்த சவுலை தேவன் சந்திக்க சித்தம் கொண்டார். The Lord had a plan to meet this Saul. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த முதலாம் கூட்டத்திலே உன்னுடைய தன்மை என்ன? Dear brother, dear sister, what is the status of your life in this first evening? உன்னுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And how your personal Christian life is found? உன்னுடைய தனிப்பட்ட தேவனுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? How your personal life is found before God? ஒருவேளை நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம். Perhaps you may be Hindus. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். Perhaps you may be Christians. நானும் கூட ஒரு இந்துவாகத்தான் இருந்தேன். I was also a Hindu. தேவனுடைய திட்டங்கள் வரும் பொழுது ஒரு மனிதனை அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். And when the plan of God is coming, he is pulling a man towards himself. ஒரு மனிதனை மாற்றுவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இயலும். Changing a man is possible with the Lord Jesus Christ alone. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சவுல் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். Here we see, and Saul is a man of zealous. நன்றாக படித்து அவனுக்கு அறிவு தேர்ச்சியிலே இருந்தது. And he was having a good education and he was a wise man. அதுதான் வாழ்க்கை, அதுதான் தெய்வீகம், அதுதான் ஒரு நல்லது என்று அவனுடைய அறிவு அவனுக்கு போதித்தது. That is life, that is divinity, and it was in his mind. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ செயல்படுவது ஒரு ஊழியம் என்றுதான் அவனுடைய போதகர்கள் அவனுக்கு சொல்லி இருந்தார்கள். His priest taught himself that doing all these things against the spiritual people is a ministry unto God. ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். But God was having a plan concerning him. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look upon Acts chapter 9, 3ஆம் வசனத்திலே அவன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக தன்னுடைய நண்பர்களோடு அவன் புறப்பட்டு செல்கிறான். In verse 3, with his friends he is starting his journey to persecute the people of Christ. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்தான். And he started his journey and he was getting nearer to Damascus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நீ எந்த இடத்திலே இப்பொழுது போய் கொண்டிருக்கிறாய்? Beloved child of God, in what place you are found in your journey? இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை பயணம் எந்த இலக்கை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது? And now towards what goal your life is journeying? தெய்வீகத்தை நோக்கியா இல்லாவிட்டால் அழிவை நோக்கியா? Is it towards divinity or is it towards perishing? வாழ்க்கை ஒரு பயணம். Life is a journey. அந்த பயணத்திலே நீ எந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? In that journey, and towards which goal are you making your journey? இயேசுவை நோக்கியா இல்லாவிட்டால் சாத்தானை நோக்கியா? And towards Jesus or towards Satan? இல்லாவிட்டால் பரிசுத்தத்தை நோக்கியா இல்லாவிட்டால் பாவத்தை நோக்கியா? Towards holiness or towards sin? இல்லாவிட்டால் பரலோகத்தை நோக்கியா இல்லாவிட்டால் பாதாளத்தை நோக்கியா? And towards heaven or towards hell? இவன் தமஸ்குவுக்கு சமீபித்துக் கொண்டு வந்தான். And he was coming nearer to Damascus. அதாவது பாவத்தின் உச்சகட்டத்தை நோக்கி அவன் போய் கொண்டிருந்தான். And that is, he was going to the top of the sin. அருமையான நண்பனே, இந்த மாலை வேளையில் அந்த சவுலை சந்தித்ததான அதே தேவன் உன் வாழ்வையும் சந்திக்க முடியாகவே உன்னை இங்கே வழி நடத்தி இருக்கிறார். Beloved friend, the Lord God had brought you to this place that he may meet you who you are going to the top of the sin like Saul. ஒரு பகுதியிலே நீ அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய், இன்னொரு பகுதியிலே உன்னை நோக்கி தேவனுடைய வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. In one part you are going towards destruction, in another part the power of God is coming besides you. ஒரு பகுதியிலே நீ மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய், இந்த கூட்டத்திலே இன்னொரு பகுதியிலிருந்து உன்னை நோக்கி
தேவனுடைய கிருபை பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. In one part of your life you are going towards the death in your life, in the other part the mercy, the grace of God is following you. ஒரு பகுதியிலே நீ தோல்வியை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய், இன்னொரு பகுதியிலே உன்னை வெற்றியடைய செய்யும்படியாக தேவனுடைய கரம் உன்னை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. In one part of your life you are stepping towards failure, in the other part the mighty hand of God is in your life to give you success. அன்றைக்கு சவுலை சந்தித்த தெய்வம் இன்றைக்கு உன்னை குறித்து ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு தான் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Lord God who met Saul on that day, today with a great eternal purpose concerning you, he is moving with you. அவன் தமஸ்குவுக்கு சமீபித்து விட்டான். He came near Damascus. திடீரென்று வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி, பேரொளி அவனை சந்தித்தது. Suddenly a light, a great light came from heaven. அந்த ஒளியை, அந்த வேகத்தை, அந்த வெளிச்சத்தை அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. And the velocity and the speed of the light could not be bear by him. அந்த ஒளி அவனை சந்தித்த பொழுது அவன் தடுமாறி கீழே விழ ஆரம்பித்தான். When that light was meeting him, he was about to tremble and fall down. பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்வை குறித்து அவனுக்கு தெளிவான அறிவு இல்லை. Beloved ones, he was not having a good knowledge about his life. ஏன் ஒரு மனிதனை சுற்றி ஒளி பிரகாசிக்கிறது? Why a light is shining round about a man? எங்கே இருள் இருக்கிறதோ அங்கேதான் ஒளியினுடைய வெளிச்சம் பிரகாசமாக தென்படும். Where the darkness is, there only the light can be found. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்க சித்தம் கொண்டார். The true light which will be enlightening the man of every life, he had a plan to meet this Saul. அந்த மெய்யான ஒளி இருள் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அது பிரகாசிக்கும்படியாக வாஞ்சிக்கிறது. This true light is having a desire to be shined in all the places of darkness. இந்த உலகத்திலே பல தெய்வங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். You may have known many gods of this world. பல தேவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You might have heard about many gods of this world. எந்த தெய்வம் ஒளிமயமாக வந்தது? Which God came as a light? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவன் ஒளியாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக கடந்து வந்தார். My Lord Jesus Christ alone is found as a light. He hath come down as a light which will enlighten the man of life. நானும் தேவனை அறியாமல் இருள்மயமான ஒரு வாழ்விலே கட்டப்பட்டிருந்தேன். Even I was in the midst of a bondage of darkness without understanding God. தேவனோ என்னை சந்திக்க சித்தம் கொண்டார். But God had a plan to meet me. அன்றைக்கு சவுலை சந்தித்தவர் இன்றைக்கு என்னையும் சந்தித்திருக்கிறார். That day he met Saul, he had met myself in that day. ஏன் ஒரு மனிதனை ஒளி சந்தித்தது? Why the light is meeting a man? ஏன் அந்த பேர் ஒளி அவனை சந்தித்தது? Why the great light met that person? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். When the Lord Jesus Christ came to this world, prophet Isaiah said like this, that the people who are in the midst of the bondage of darkness had saw a great light. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசு ஒரு பேரொளியாக இந்த பூமியிலே வந்து அவதரிப்பார் என்று இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொன்னான். Before 200 years, the prophet Isaiah had prophesied like this in Isaiah chapter 9 verse 2, that Jesus Christ will be coming to this world as a great light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. And that light is shining in the midst of darkness. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And there was word in the beginning. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அது தேவனாகவே இருந்தது. And that was a God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். And he was with the God in the beginning. அவருக்குள் ஜீவன் இருந்தது. In him there was life. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. That life was a light to the man. மனுஷனுக்கு ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And the Lord Jesus Christ is alone the life to a man. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. And that life as a light, it had been revealed today. அருமையான நண்பனே, beloved friend, உன்னுடைய வாழ்வின் இருள்மயத்தை நீக்கி ஒளிமயமாக மாற்றும்படியாக இந்த கூட்டங்கள் வாயிலாக அந்த பேரொளி வாஞ்சிக்கிறது. To change all the darkness of your life and to give a light into your life, this meeting is having a desire. அந்த தமஸ்குவுக்கு அவன் சமீபித்தபோது, when he came near Damascus, திடீரென்று சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. Suddenly there was a great light shining round about him from heaven. காரணம் என்ன? The reason, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. word of God says that this light will be in the midst of darkness. யோவான் 1:5 நீங்கள் அதை பார்க்கலாம். In John chapter 1 verse 5 you can அந்த see ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. that light is shining in darkness. சவுல் என்ற மனிதனுடைய உள்ளுக்குள்ளும் இருள், வெளியேயும் இருள். In the life of a man whose name is Saul,
inside and outside it was darkness. ஆனால் அவனுடைய படித்த படிப்பிலே அது இருள் சூழ்ந்த வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. But the education which he had received in his life, it had not been taught that it is darkness. அவனுடைய போதகர்கள் நீ இருளில் இருக்கிறாய் என்று சொல்லிக் கொடுக்க தைரியமற்ற போதகர்கள். His praise had not having courage to teach him that he was inside darkness. அருமையான சகோதரனே, நீ எங்கே இருக்கிறாய்? Beloved brother, where are you found? நீ இருளில் இருந்தால் பரவாயில்லை, இன்றைக்கு அந்த ஒளி உன்னையும் சந்திக்கும். If you are in darkness, it is not a matter. Tonight you will be met by a light. நான் நன்றாக உடுத்தி இருக்கிறேன், I am clothed nicely. நன்றாக படித்திருக்கிறேன், I have got a good education. நன்றாக செல்வாக்காக இருக்கிறேன், I am having a good richness. தேசத்திலே எனக்கு ஒரு மதிப்பு உண்டு, I have a good position in the society. இதெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல இயலாது. All these things cannot take you to the kingdom of heaven. ஆனால் நீங்கள் உங்களில் யாராவது இருளில் இருக்கிறீர்களா என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். But you may be having a doubt that whether you are in the darkness. அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், Beloved ones, whomever you may be, நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to keep some verses of the Bible before you. அப்பொழுது அந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய வாழ்வில் இருள் இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். On the basis of all these verses, when you check yourself, you will understand whether you are in light or you are in darkness. அப்பொழுது உங்களுக்கு இந்த ஒளி உதவி செய்ய ஆரம்பிக்கும். Then this light will start to help unto you. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, when we look upon 1 John chapter 2 verse 9, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் இருளில் இருக்கிறான். and the man who hated his brother is inside darkness. இருளில் ஒரு மனித வாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஒரு பகுதி தன் சகோதரனை அவன் பகைப்பது. If a man's life is in the darkness, the one part of it is he is hating his brother. இன்றைக்கு ஒரே தாயின் பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு பிரிவினைகளிலே சிக்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு உலகறிந்த விஷயம். And the children of one mother, they had been separated. We can understand this in the world. உன்னுடைய உடன்பிறந்த சகோதரனை உன்னால் நேசிக்க முடிகிறதா? Are you able to love your own brother? உனக்கு முன்பாக பிறந்தவன் பின்பாக பிறந்தவனை உன்னால் நேசிக்க முடிகிறதா? Are you able to love your younger brother and elder brother? உன்னோடு பணிபுரிகிறவர்களை உன்னால் நேசிக்க முடிகிறதா? Are you able to love your people who are working with you? உன்னோடு கூட ஆராதிக்கிறவர்களை உன்னால் நேசிக்க முடிகிறதா? Are you able to love the people who are worshiping with you? உன்னுடைய வாழ்வின் இருள் என்ன என்பது நீ விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You must understood what kind of darkness is found in your life. ஒரு சகோதரன் திடீரென்று மரணத்தை நோக்கி போனான், சடுதியிலே மரித்து போனான். A man was taken to the death suddenly. திடீரென்று மரணத்தை நோக்கி போனான், மரித்து விட்டான். And he was taken suddenly to close towards death, and he died. என்ன நடந்தது என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது, when it was analyzed what happened there, அவருக்கு உள்ளேயே சில சரீரத்தினுடைய சில அவயவங்கள் இல்லாவிட்டால் உள்ளான பகுதிகள் கெட்டு போயிருந்தது அவனுக்கு தெரியவில்லை. and he was not able to understand that inner organs of his body was dying. ஏதோ லேசாக வலிக்கிறது போல தெரியும், ஆனால் அது அரித்துக்கொண்டே இருந்தது. and it will be just giving some pain, but it was destroying himself. அருமையானவர்களே, நீங்கள் யாருக்கோ இந்த வார்த்தை என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். உங்களுடைய சகோதரனை நீங்கள் பகைத்தால், சகோதரிகளை நீங்கள் பகைத்தால், நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Beloved ones, you must not think that these words are for somebody else, but if you are understanding that all these things are happening in your life, it will be good for you. முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look upon 1 Samuel chapter 2 verse 9, துன்மார்க்கர்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the wicked are in the midst of darkness. ஒரு தேவனுடைய பிள்ளை இருளில் இருக்கிறானா இல்லையா என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். I am telling you whether a man of God is in light or in darkness. இல்லாவிட்டால் இங்கே வந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் இருளில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டிய காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். and otherwise I am telling you and keeping before you all the things to understand whether you are in darkness or in light. அன்றைக்கு சவுலை நேசித்த அதே இயேசு, the same Jesus who loved Saul on that day, அன்றைக்கு சவுலை சந்தித்த அதே தெய்வம், same God who met Saul on that day, இன்றைக்கு உன்னையும் நேசிக்கிறார், உன்னையும் சந்திக்க அவர் வாஞ்சிக்கிறார். today he loves you also, he wants to meet you also. அவனுடைய வாழ்க்கை நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. his life was manifested unto ourselves. துன்மார்க்கன் இருளிலே மௌனமாய் கிடக்கிறான், and the wicked is found silent in the darkness. ஒரு மனித வாழ்வில் துன்மார்க்கம் இருக்குமானால் அவன் இருளில் இருக்கிறான் என்று அர்த்தம். and if a man is wicked in his life, he will be in the darkness. நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கம் இருக்கிறது என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள இயலும்? how we can take that wickedness is found in our life?
life. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். My God says wicked shall have no peace. உன்னுடைய வாழ்க்கையிலே துணிகரமும் துன்மார்க்கமும் அதிகமாக இருந்தால் உன்னுடைய வாழ்வில் நீ இருளில் கிடக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடையாது. If you have boldness and wickedness in your life, you will be in the darkness, you will have no peace. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே 4 விதங்களிலே செயல்படுகிறது. Sin is working in a man's life in 4 different ways. இல்லாவிட்டால் பரிணாம வளர்ச்சி என்று நாம் அதை சுட்டிக்காட்டலாம். Or otherwise we can call this பரிணாம வளர்ச்சி. டார்வின் கொள்கையை நாம் கேள்விப்படும் பொழுது பரிணாம வளர்ச்சி என்று சொல்வான். And it will be called as Darwin's theory. அதாவது முதலாவது சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே 12 13 வசனங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது In Psalm 19 verses 12 and 13 we see, அங்கே ஒரு மனிதன் பிழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and that it had been mentioned as a wrong thing. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? இரண்டாவது இந்த பிழையானது மறைவான குற்றமாக உருவெடுக்கிறது. And secondly, this error is created as the things which are hidden. மூன்றாவது அது துணிகரமான பாவமாக தலையெடுக்கிறது. And thirdly, it had been risen as a sin with the boldness. நான்காவது அவன் பெரும் பாதகனாக மாறி துன்மார்க்கனாய் மாறிவிடுகிறான். Fourthly, he had been changed as a wicked person. அருமையான நண்பனே, உனக்கு சமாதானம் இருக்கிறதா? Beloved friend, do you have peace? இன்னும் பாவத்திலே பிழைகள் மறைவான குற்றங்கள் துணிகரமான பாவங்களிலே நீ சிக்கி இருக்கிறாயா? Are you found in the midst of the wickedness and the bold sins? அப்படியானால் உன்னுடைய வாழ்விலே இருளின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. If it be so, you are being attacked by the darkness in your life. இதை நீ விளங்கிக் கொண்டு இன்றைக்கு அந்த பேரொளியை நோக்கி பார்த்து உன் வாழ்வை பிரகாசமடைய செய்து நீ திரும்பி செல்வாயாக. You must understand all these things and you must receive a light in your life and you must be turned back with the light in yourself. வேறு எங்கும் இந்த ஒரு மனிதனை பிரகாசிக்கக்கூடிய சக்திகள் கிடையாது. And you cannot find the power which will change a man anywhere. மனிதனுடைய வாழ்வை பிரகாசிக்க வேண்டுமானால் இயேசு என்ற ஒரு தெய்வத்தின் மூலமாக தான் முடியும். It is only possible with God to enlighten a man's life. யோபு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Job chapter 12 verse 22, அங்கே மரண இருளில் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. there it has been mentioned about the darkness of death. இன்றைக்கு மரணம் என்கிற ஒரு சக்தி மனிதனோடு விடைவிடாமல் போராடிக்கொண்டே இருக்கிறது. Today the power of death is working with man continuously. இன்றைக்கும் கூட மரண பயம் என்பது அநேகருக்கு இருக்கிறது. And even today many people are in the midst of fear of death. ஒரு சிலர் நடமாடும் பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And few people are like corpses which are walking. அவர்களுக்கு எப்பொழுது மரணம் என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. They are always having when their death will be. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Hebrews 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, chapter 2 verse 15, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் என்ற ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. a group of people have been mentioned who were found in the midst of the death of darkness all through their life. மரணத்தின் போராட்டம் உனக்கு இருக்குமானால் நீ இருளை நோக்கி போய் கொண்டே இருக்கிறாய். If you have the strife of death, you are going towards darkness. ஒரு கிறிஸ்தவன் மரணத்துக்கு துணிந்து நிற்கக்கூடியவன். A Christian is standing against the death with the courage in his heart. ஏனென்றால் மரணத்தை கண்டு அவன் பயப்படுவதில்லை. ஏனென்றால் மரணம் அவனை தேவனோடு இணைக்கிறது. Because he is not afraid of his death, because the death is connecting him with God. பிரியமானவர்களே, மரணத்துக்கு பயந்தவன் கிறிஸ்தவனே அல்ல. Beloved ones, the one who is afraid of death is not a Christian. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. Because of the death of Jesus Christ, the fear of the death had been swallowed courageously. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the last adversary which will be overcome is the death. அருமையான நண்பனே, உன்னுடைய படுக்கை எப்படி இருக்கிறது? Beloved friend, how is your bed is found? யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look upon Job chapter 17 verse 3, 13ஆம் வசனத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, when we look upon verse 13, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it had been told there, அவனுடைய இருளில் அவனுடைய படுக்கையை போடுவேன். and I will make his bed in the darkness. இன்றைக்கு உன்னுடைய படுக்கையிலே உனக்கு சமாதானம் இருக்கிறதா? And do you have peace in your bed? நிம்மதி இருக்கிறதா? And do you have peace in your உனக்கு bed? தூக்கம் வருகிறதா? And do you have sleep upon your bed? பொல்லாத வல்லமையினுடைய தாக்குதல் இருக்கிறதா? And do you face the power of the evil one in your ஏதோ bed? ஒரு சக்தி உன்னை அழுத்துகிறதா? And do you feel any power is oppressing ஏதோ you? ஒரு வல்லமையில நீ அழுத்தப்படுகிறாயா? Are you being subdued by any kind of power? அப்படியானால் நீ உன்னுடைய படுக்கை இருளிலே கிடக்கிறது. If it be so, your bed was found in darkness. அருமையான நண்பனே, இந்த இருளை குறித்து நீ பயப்பட வேண்டாம். இன்றைக்கு பேரொளியாக தெய்வம் கடந்து வந்திருக்கிறார். Beloved friend, you must not be afraid of this darkness. The Lord God had came
down as a light. யோபு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Job chapter 19 verse 8, ஒருவனுடைய வழியே இருளாக இருந்தால் அவனுடைய இலக்கும் இருளாகத்தானே இருக்க முடியும். and if his way is in darkness, his target will also be in darkness. உன்னுடைய சபை இருளாக இருக்கிறதா? And is your church is in darkness? உன்னுடைய மார்க்கம் இருளாக இருக்கிறதா? Is your religion in darkness? உன்னுடைய வழிகள் இருளாக இருக்கிறதா? Are your ways found in darkness? உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருளை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? Is your life journey is in the darkness? அது போனால் திரும்பி வராத மரண அந்தகாரமான ஒரு இடம். And that is a darkness. If you go to that place, you will not be returned back. 91ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Psalm 91 verse 6, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and the plagues of the night it had been mentioned there. அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோயின் தாக்கங்கள் எப்படி இருக்கிறது? And beloved friend, how is your sickness found? இன்றைக்கு உள்ள வியாதிகள் எல்லாம் வித்தியாசமானது. And today we find the sickness in a different way. இன்றைக்கு अनेक ஜனங்களுக்குள்ள வியாதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. And today we can see many kinds of sickness are found in the midst of people. ஒரு கிறிஸ்தவனையோ ஒரு அந்நிய மனிதனையோ யாரையும் நீங்கள் அழைத்து பாருங்கள், ஏதாவது வியாதி ஏதாவது பலவீனம் என்று சொல்லுவார். And if you call a Christian or some other strange person, he will be called by a sickness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது நடமாடும் நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. These are all the pestilences that walketh. இன்றைக்கு எத்தனை பேர் நோய்களோடு வந்திருக்கிறீர்கள்? And today how many of you come with sickness? வியாதியோடு எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறீர்கள்? How many of you have come with sickness? பிரியமான நண்பனே, உன்னுடைய வாழ்வின் நோயை அந்த இருளை நீக்கத்தான் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். Beloved friend, the Lord is having a will to remove the sickness out of your body. எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் முடியும். Whatever it may be your sickness, but the Lord is able to do it. இன்றைக்கும் கூட உன்னுடைய வாழ்வை அவர் ஒளிமயமாய் மாற்ற விரும்புகிறார். Even tonight he is having a desire to change your life as a light. அநேகர் தங்களுடைய வாழ்விலே நோய்களை சுமந்து திரிகிறீர்கள். Many of you are bearing the sickness in your body. 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Psalm 143 verse 3, சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் போய்க் கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இருளிலே கிடக்கிறது. Today if you are going in the midst of adversaries, then your life is in the darkness. உன்னுடைய வாழ்விலே நீ புசிக்கிறாய் குடிக்கிறாய், ஆனால் உனக்கு துன்பங்கள் இருந்தால் உன்னுடைய வாழ்விலே நீ இருளிலே இருக்கிறாய் என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது. In Ecclesiastes chapter 5 verse 17 pointing out that if your life is in the midst of all kinds of these things, then your life is in the darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படிப்பட்ட இருளில் இருக்கிற மனிதர்களுக்கு வரப்பிரசாதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். For such people who are in the midst of darkness, as a gift the Lord God had revealed himself as a light. இவனுக்கு இந்த இருளை குறித்து வெளிச்சம் அறிவு கிடையாது. And he was not having a knowledge about this light. ஆனால் இப்பொழுது அந்த ஒளி அவனை சந்திக்க ஆரம்பித்தது. But now this light started to meet him. உன்னுடைய குடும்பத்தை அவர் சந்திக்க சித்தம் கொண்டிருக்கிறார். He is having a desire, he is having a plan to meet your family. மனைவியை சந்திக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். He has a will to meet your wife. உன்னுடைய மகளை சந்திக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். He has a will to visit your daughter. இருளிலே என் குடும்பம் கிடக்கிறதே என்று நீ அங்கலாய்க்கிறாயே, அங்கே அந்த பேரொளி ஒளி வீச வாஞ்சிக்கிறது. You are yearning like this, that your family is in the midst of darkness. The Lord, the light wants to shine himself upon your family. வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. A great light shined round about him from heaven. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. Before that light he could not stand. அவன் தரையிலே விழுந்தான். He fell down to the floor. உடனே அவன் தடுமாற ஆரம்பித்தான். He started to tremble. அங்கே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. There a great voice was there. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்விலே நீ எங்கே இருக்கிறாய்? Beloved friend, where are you found in your life? ஏன் அவனை சுற்றி அந்த வெளிச்சம் பிரகாசித்தது? Why that light was shining round about him? நான் சொன்னேன், எங்கே இருள் இருக்கிறதோ அந்த இருளிலே இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. I told already that where the darkness is found, there this light is shining. ஒரு விதத்தில் பார்த்தால், in one way we can see like மனித this. வாழ்வு என்பது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். And the life of man is a divine experience. இன்னொரு பகுதியிலே பார்த்தால், in another part, மனித வாழ்வு என்பது பரிதாபகரமான ஒரு வாழ்க்கை. the life of a man is a miserable one. அவனுக்கு உதவி செய்ய மனிதனால் முடியவே முடியாது. And to help him, it is impossible with man. தாயால் முடியுமா? And will it be possible with mother? தகப்பனால் முடியுமா? Will it be done by the father? ஒரு வாலிப பையனுடைய பிரச்சனையை ஒரு தகப்பனோ தாயோ தீர்த்து விட முடியுமா? To solve the problem of an young man, will it can be done by the father or mother? அவர்கள் புத்தி சொல்ல முடியும். They can just give counsel to him. அறிவுரை சொல்ல முடியும். They can just advise them. அவனை கண்டிக்க முடியும். They can just warn them. ஆனால் மாற்ற ஒருவரால் மாத்திரமே முடியும். But to change them, it is possible with one person. அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is my Lord Jesus Christ. ஏன் இவனை சுற்றி அந்த வெளிச்சம் பிரகாசித்தது? Why
the light was shining round about him. அருமையானவர்களே, உங்களுக்கு உள்ளும் இருள் இருக்கிறது, உங்களுக்கு வெளியேயும் சுற்றி இருள் இருக்கிறது. Beloved ones, you are surrounded by the light and in yourself there is light. ஒரு தனி மனிதனை சுற்றி என்ன இருக்கிறது? And what is found surrounding a personal man? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look upon Hebrews chapter 12 verse 1, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it have been told there? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், பாரங்கள் என்று ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The burdens and the sins which are encamping around us. இந்த இரண்டுமே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய சக்திகள். And these two powers are surrounding us. அது ஒரு மனிதனுடைய விசுவாச பயணத்தை தடுக்கக்கூடிய சக்திகள். And they are the powers which will resist the faith journey. உலக மனிதனோ அவன் தெய்வீகமான மனிதனோ, and he may be a divine man or a worldly man. யாராக இருந்தாலும் இந்த இரண்டு சக்திகளும் அவனுடைய மரணம் வரை அவனோடு போராடிக் கொண்டே வருகிறது. Whomever he may be, but these two powers are striving with him till his death. ஒருவன் பாவியாக இருந்தால், if he is a sinner, அவனோடு பாவம் போராடுகிறது. and with him the sin is striving. ஒருவன் பரிசுத்தவானாய் இருந்தால், and if he is a holy man, அவனோடு இந்த பாரங்கள் போராடுகிறது. with him these burdens are striving. இந்த இரண்டும் மாறி மாறி ஒரு தனி மனித வாழ்வை அலக்கழித்துக் கொண்டே வருகிறது. and these two things are striving with the individual man's life. இந்த இரண்டும் சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்றில் இவன் கவனம் செலுத்தும் பொழுது மற்றொன்று இவனை மேற்கொண்டு விடுகிறது. when these two things are compassing about himself continuously, when he is looking upon one thing, he will be failed in the another thing. ஏதாவது ஒரு பாவத்திலே சிக்கி விடுவான். he will be entangled in any kind of sin. அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியே வரும் பொழுது, when he is coming out of the sin, ஏதோ ஒரு உலக கவலை பாரம் அவனை அழுத்துகிறது. a worry of this world is making him to be subdued. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை என்பதை பாருங்கள். see the wretched life. அவன் தடுமாறுகிறான். he is trembling. இந்த நெருங்கி நிற்கிற பாவங்கள், பாரங்கள், சுற்றி நிற்கிற இந்த வல்லமையிலிருந்து இவனை விடுவிக்கும்படியாக அந்த ஒளியானது அவனை சுற்றி பிரகாசித்தது. all this weight and the sin that it may be delivered, the light was encamping and surrounding about him. உன்னை சுற்றி இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை இன்னொரு வல்லமை சுற்றி கொண்டே வருகிறது. and not only these powers are surrounding you, another power is surrounding and coming with you. எப்பொழுது சமயம் கிடைக்கும்? when the time will come. எப்பொழுது சமயம் கிடைக்கும்? when the time will come. எப்பொழுது சமயம் கிடைக்கும்? when the time will come. இப்படி ஒரு வல்லமை சுற்றி திரிகிறதாக முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். and we can see in 1 Peter chapter 5 verse 8 that this power is coming behind you. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சத்துரு சாத்தான் சிங்கம் போல சுற்றி திரிகிறான். that enemy adversary as a roaring lion, he is coming in search of you. எந்த நேரத்திலே உன்னை மடக்கி விடலாம் என்று அவன் கங்கணம் வைத்துக் கொண்டே வருகிறான். and he is looking upon yourself that when he will swallow you. இந்த கூட்டத்துக்கு போக கூட உனக்கு எவ்வளவு தடைகள். and you had faced many hindrances to come to this meeting. ஏனென்றால் இந்த கூட்டத்திலே நீ வந்து விட்டால் உன்னை அந்த பேரொளி சந்தித்து விடும், உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறிவிடும், இனிமேல் அவனுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. because if you attend this meeting, then you will be taken control of the great light and he will not have any authority over you after this. நீயோ நன்மையாக எண்ணுகிறாய். but you are counting this as goodness. நீயோ நன்மையாகவே செயல்படுகிறாய். you are working in the good way. ஆனால் மற்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை சத்துருவாகவே எண்ணுகிறார்கள். but the people who are surrounding you are counting you as an adversary. அது அவர்கள் உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு பிடிக்கிறதில்லை. when they look upon yourself, they are not liking you. உன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு சத்துருவின் மனித போராட்டம் இருந்து கொண்டே வருகிறது. surrounding you, you are facing the power of enemy. யோபு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். in Job chapter 19 verse 12 you can see this. என் கூடாரத்தை சுற்றி சத்துருக்கள் சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். a man says surrounding my tents the enemies had encamped. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் உன்னுடைய நண்பர்கள் எழும்பி விட்டார்களோ? beloved friend, in your life your friends have been turned into enemy. உன்னுடைய உடன் வேலையால் உனக்கு விரோதமாய் எழும்பி விட்டானா? and is your colleague risen against you? உன்னுடைய தொழில் பார்ட்னர் உனக்கு விரோதமாய் எழும்பி விட்டானா? is your business partner had risen against you? உன்னை சுற்றி இருக்கிற சத்துருவுடைய தன்மை என்ன? what is the nature of the power of enemy surrounding you? உனக்கு விரோதமாய் செய்வினைகள் இருக்கிறதா? and do you have witchcrafts against you? மந்திரவாதங்களை உணர்கிறாயா? and do you feel magic powers against you? ஏதோ ஒரு அந்நிய சக்தியினுடைய தாக்குதலை நீ உணர்கிறாயா? and do you feel any kind of strange power in your life? நீ பயப்படாதே. do not fear. இன்னும் சில நிமிடங்களிலே அந்த சவுலை சந்தித்த அந்த ஒளி உன் வாழ்வையும் சந்திக்க அது காத்து கொண்டிருக்கிறது. within few minutes the light which met St. Paul is about to meet you. சங்கீதம் 55 நாம் பார்க்கும் பொழுது, when we look upon Psalm 55, 9-10 வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, when we meditate upon verses 9 and 10, கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே சுற்றி வர கண்டேன் என்று சொல்லி இருக்கிறது. கொடுமை, சண்டை
violence and strife I found in the city. இந்த வல்லமை சுற்றிக்கொண்டே வருகிறது. And these powers are rounding about the city. இன்னைக்கு अनेक வீடுகளிலே இந்த தன்மைகளுடைய தாக்குதலை நாம் பார்க்கலாம். We can see all these powers in many people's houses. அது ஒரு மொபைல் ஸ்பிரிட். And that is a mobile spirit. எந்த வீடுகளிலே வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே அது புகுந்து விடுகிறது. In whichever houses they are getting chances, they are entering in immediately. யாரோ உங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. இதற்கு பின்னாலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். You should not think that they are violating you, but you must understand there is a power behind them. இன்றைக்கும் கூட உன்னை சுற்றி இருக்கிற சக்தி என்ன? Even tonight, what is the power which is surrounding you? அந்நிய வல்லமைகள் உன்னை சுற்றி இருக்கிறதா? And do you feel strange powers are surrounding you? உன் வாழ்விலே நீ அசைய முடியாத அளவு கட்டப்பட்டிருக்கிறாயா? Are you being bounded that you cannot move in your life? அருமையான நண்பனே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாலை வேளை. Beloved friend, this is a blessed evening. இந்த கூட்டம் எங்களுடைய மார்க்கத்தை பறைசாற்ற நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. This meeting had not been conducted to propagate our religion. எங்களுடைய சபை பிரிவை மேன்மைப்படுத்த வைக்கப்பட்ட கூட்டங்கள் அல்ல. It is not conducted to explain about the excellency of our church. நாங்கள் பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து வாழ்க்கையின் விடுதலையை நோக்கி நீங்கள் பயணப்படும்படியாக அந்த ஒளியின் மூலமாக விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம். This is a meeting in which we are telling all the experiences which we have received in our life, and we are advising you to receive all these blessings in your life. இந்த ஒளியானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே பிரகாசியாமல் இருந்திருந்தால், if this light might not have shined in my personal life, நான் இன்றைக்கு ஒரு துன்மார்க்கனாய் இருப்பேனோ தெரியாது. I might have been a wicked person, and I don't know whether I would be in this world or not. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லுவதிலே நான் வெட்கப்படுகிறது இல்லை. I am not feeling shy to tell about my personal life. நானும் கூட இருளிலே சுற்றி கிடந்த ஒரு ஆள்தான். And I was also a person encamped in the midst of darkness. என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இருள்மயமான வாழ்க்கை. My birth and growth was in the midst of darkness. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பக்கத்திலே குரங்கணி அம்மன் என்கிற ஒரு கோவில். And you might have known about the Kurangani Amman temple which is closer to you. அந்த ஒரு கோவில் ஒரு வருஷத்திலே ஒரு கோயில் கொடையிலே நான் வந்திருந்தேன். And I attended the festival of the temple. நான் அந்த ஃபெஸ்டிவல் அட்டெண்ட் பண்ண வரவில்லை. I did not come there to attend the festival. அந்த கோயிலுக்கு நான் போனதும் இல்லை. And I have not visited the temple also. ஆனால் அந்த கோவிலுக்கு இருந்த ஏரியா பகுதியிலே என்னுடைய சகோதரர் சாராய கடையை ஏலமாக எடுத்திருந்தார். But in the area of the temple, my brother had taken the place to sell the wine. அரக்ஷா. அந்த சாராய கடையிலே நான் சேல்ஸ் பண்ணும்படியாக வந்திருந்தேன். I came there to sell the araksha there. நான் வந்து ஒரு இரவிலே நான் அந்த கடையிலே உட்கார்ந்து டோக்கன் அந்த சிஸ்டத்திலே நான் தான் கேஷ்ல உட்கார்ந்திருந்தேன். And I came there, and one night I was in the cash counter. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த மேல மங்களகுறிச்சி என்ற இடத்திலே அந்த கார்னர்ல பஸ் ஸ்டாப்ல ஒரு கடை இருக்கும். Even you can see today that the place which is called as Mela Mangala Kurichi, you can see a shop in the corner. அதே கடையில நான் உட்கார்ந்து ஒரே இரவிலே நான் எத்தனையோ ஆயிரங்களுக்கு நான் சாராயம் வித்தவன். And I was a person who sold araksha to many thousands of persons there. அதாவது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு பெந்தேகோஸ்தே போதகரை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் தவறாக விளங்கிக் கொண்டு எதையோ போய்விடக் கூடாது என்பதற்காக சுய தன்மையை சொல்லுகிறேன். I am telling my own experience because you should not misunderstand that these Pentecostal people will bring some other pastors and they will be preaching like this. இதே பக்கத்தில் இருக்கிற தென்திருப்பேரையிலிருந்து நான் சாராயம் வடிக்கிறதுக்காக அந்த தூளை வாங்கி கொண்டு ஆற்று வழியாக கடந்து அடுத்த பகுதிக்கு போயிருக்கிறேன். And from this Tendirupere I have brought the powder to prepare all this araksha to sell, and I have crossed this river also. இப்படிப்பட்ட இருள்மயமான வாழ்வை ஒளிமயமாக மாற்றினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is Lord Jesus Christ who had changed this darkened life into a lightened life. என்னை சுற்றி எனக்குள் என்னுடைய குடும்பத்தில் என் வீட்டில் என் சகோதரருக்குள் எல்லாருக்குள்ளும் ஒரு இருள்மயமான வாழ்வை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. And in my life, in my family's life, in my brother's life, in all the parts of my life, it was filled with darkness. புலம்பல் 1 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Lamentations chapter 1 verse 14, அங்கே பாதகங்களின் நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there it have been mentioned about the yoke of the wicked. பலவிதமான அடிமைத்தனங்கள் உன்னை இருளிலே சிக்க வைக்கிறது. And many kinds of captivations are making you to be found in the darkness. அநேக பாதகங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். Many of you are found in many kinds of wickedness. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை மாற்ற ஒருவரால் மாத்திரமே இயலும். Beloved friend, it is possible with one person to change your life. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவனை சுற்றி பிரகாசித்ததின் நோக்கம் அவனை சுற்றி இருக்கிற வல்லமைகளை சிதறடிக்கும்படியாக. The plan of God to
to make this light to shine surrounding about himself is to subdue all the powers which are surrounding him. ஏனென்றால் அவனை சுற்றி ஒரு சிங்கம் போன்ற ஒரு வல்லமை நிற்கிறது. Because surrounding him a power which is like a lion. அவனை சுற்றி பாவம் நிற்கிறது. And surrounding him there is a power of sin. அவனை சுற்றி பாவம் நிற்கிறது. And there is surrounding sin about him. பல அடிமைத்தன வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. Many kinds of captivations are surrounding him. பலவிதமான சண்டை ஆவிகள் கொடுமையின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. Many spirits of violences and fightings are found surrounding பல him. போராட்டங்களில் மத்தியிலே தான் அவன் போய் கொண்டிருக்கிறான். In the midst of many strivings he is going. இந்த நேரத்தில் தான் அந்த ஒளியானது அவனை சுற்றி பிரகாசித்தது. Only in this time this light met him surrounding him. பரலோகத்திலிருந்து அந்த விண்ணொளி அவனை சந்தித்த பொழுது அவன் அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் தடுமாறினான். When the heavenly light met him, he was not able to stand before the light. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்ற ஒருவரால் முடியும், அவராலே அன்றி வேறொரு ரட்சிப்பே இல்லை. Beloved friend, the one person, the Lord, is able to change your life with that light, and other than him there is no other excuses. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under the heaven upon this earth no other name other than the name of Lord Jesus Christ had been commanded to bring the salvation. அவராலே அன்றி உனக்கு ரட்சிப்பே கிடையாது. Other than himself you will not receive salvation. உன்னுடைய சபை உன்னை ரட்சிக்காது. Your church will not save you. உன்னுடைய போதகர்கள் உன்னை ரட்சிக்க மாட்டார்கள். Your preachers will never save you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்க வல்லமை உள்ளவர். Only the Lord Jesus Christ is able to save you. அந்த ஒளியில் இருந்து ஒரு சத்தம், from that light there is a voice. தடுமாறி கீழே விழுந்த மனிதனை நோக்கி சவுலே சவுலே என்று ஒரு சத்தம் கேட்டது. And the man who had been trembled and fell down, a voice is coming towards him, Saul, Saul. அவனோடு கூட வந்தவர்கள் திகைத்தார்கள். And the people who came with him were still trembling. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, என்னவோ நடக்கிறது, இவன் ஏன் இப்படி விழுந்து குருடாய் போய் விட்டான் என்று அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். They started to fear, and why this man fell down and he was like this. ஆனால் இங்கே அவனை நோக்கி ஒரு சத்தம். But now a voice, அவனை நோக்கி ஒரு சத்தம், a voice is coming towards him. அங்கே அந்த சத்தத்திலிருந்து வந்த வார்த்தை, சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? And that voice was telling like this, Saul, Saul, why persecutest thou me? அருமையான நண்பனே, உன்னுடைய பெயர் அவருக்கு தெரியும். Beloved friend, your name is known by him. உன்னுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். And he knows your status. நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். And the ways in which you are being taken through, he knows it. நீ அடைந்த அவமானம் அவருக்கு தெரியும். He knows all your reproaches. நீ வடித்த கண்ணீர் அவருக்கு தெரியும். He knows all your tears which you shed. நீ துக்கத்தோடு புசியாமல் குடியாமல் கிடக்கிறாயே, அது அவருக்கு தெரியும். And you are not taking your meal and you are filled with sorrow, that is known by him. உன்னுடைய மறைவான வாழ்க்கை அவருக்கு தெரியும். Your secret life is known by him. உன்னுடைய ரகசியமான வழி அவருக்கு தெரியும். Your hidden way is known by him. நீ அடைகிற வேதனைகள் அவருக்கு புரியும். All your pains are understood by him. யாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் சில காரியங்களை சுமந்து திரிகிறாயே, அதை அவர் அறிவார். You are sharing some matters that you cannot share with some other people, that is known by him. சவுலே சவுலே என்ற வார்த்தை அவனை இடி போல தாக்கிற்று. Saul, Saul, that voice attacked him as a thunder. அந்த வார்த்தையை கேட்ட பொழுது என்னை எப்படி இவருக்கு தெரியும் என்று தடுமாறினான். And as he was hearing this voice, he started to tremble. How he knows me? காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அமர்ந்திருந்த சகையுவை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த கூட்டத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord God who had called Zacchaeus, who was upon the sycamore tree, he is talking with you in this meeting. சகையுவே இறங்கி வா. Zacchaeus, come down. அருமையான நண்பனே, நீ இறங்கி வந்தால் உன்னுடைய வாழ்விலே அவர் பிரகாசிக்க முடியும். Beloved friend, if you come down, he will be able to shine in your life. இந்த சவுலை அவர் சந்தித்தார். The Lord God met this Saul. எவ்வளவு அருமையான தெய்வம். And see the wonderful God. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்து எங்கேயோ ஒரு மூலையிலே உட்கார்ந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்று பரிதபித்துக் கொண்டிருக்கிறாயே, அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். Tonight you have come to this meeting, you are sitting in a corner with a wretched state. The Lord wants to speak with you tonight. என்னுடைய நிலவரம் தெரியுமா என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may be thinking like this, whether he knows my state. உன்னுடைய ஆதி அந்தம் இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே அவர் சொல்லக்கூடிய தெய்வம். He is the God who is able to tell your beginning, your end, and all the things which are going to happen in your life. பாஸ்டர் டான் அவர்கள்
அவர்கள் அமெரிக்காவிலே ஒரு எவாஞ்சலிஸ்டாக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது, when Pastor Don was working as an evangelist in the foreign country, வேதத்திலே அவருக்கு பல கேள்விகள் இருந்தது. he was having many questions in the Bible. பிரபலமான போதகர்கள் சரியான பதில் கொடுக்கவில்லை. Famous preachers did not give the proper answers. ஆனாலும் நேரம் கிடைக்கும் பொழுது எவாஞ்சலிஸ்டாக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். Yet he was doing his work as an evangelist when he was getting time. ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. One day he got a message. இந்தியாவிலிருந்து பெண்டிகாஸ்ட் சபையைச் சேர்ந்த ஒரு போதகர் வந்திருக்கிறார். From India, a Pentecostal pastor had come. அவர் ஒரு மனிதனை பார்த்த உடனே பல காரியங்களை பேசுகிறார். And when he is meeting a person, he is talking something, many things. நீ உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது என்று சொன்னீர்களே, நீங்களும் கூட அவரை போய் பாருங்களேன் என்று எவாஞ்சலிஸ்ட் டான் அவர்களிடத்திலே சொன்னார்கள். And they have told unto Pastor Don the evangelist that you have many questions, you can also meet that pastor. அவருக்கு சபை எது என்று குழப்பம் இருந்தது. And he was having a confusion about the church. ஊழியம் எது என்கிற ஒரு கேள்வி இருந்தது. He was having a question, which is the right ministry. நாம் செய்கிற இந்த ஊழியம் பூரணத்துக்கு போய் நம்மை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்குமா என்கிற ஒரு क्वेश्चन இருந்து கொண்டே இருந்தது. He was having a question in his heart, will this ministry will take us towards the perfection? அன்று இரவு உட்கார்ந்து 10 கேள்விகளை எழுதி கொண்டார். On that night he wrote about 10 questions. அடுத்த நாள் காலையில அந்த பாஸ்டர் இங்க இருந்து இந்தியாவில இருந்து போன அந்த CPM பாஸ்டர் இடத்துல அப்பாயின்ட்மென்ட் டைம் வாங்கி கொண்டார். He got the appointment time from the CPM pastor on the next day. இரவில் ஜெபித்தார். He was praying in the night. கர்த்தாவே, நான் போய் இந்த 10 கேள்விகளை கேட்பேன். Lord, I will go there and ask these 10 questions. இதுக்கு சரியான பதில் அங்கே வந்தால், if the right answer came there, இந்த பதிலை கொடுக்கிறவர்கள் உண்மையான ஊழியர்கள், and the servants of God who are giving the right answer will be the right servants of God. அவங்க இந்தியனோ யூரோப்பியனோ ஆப்பிரிக்கனோ யாரா இருந்தாலும் நான் அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்வேன். Whether they may be Indian or Europeans, but I will join with them and I will do your ministry. இரவெல்லாம் ஜெபித்துவிட்டு காலையிலே ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த போதகரை போய் சந்தித்தார். All the night he prayed, and the next day in the morning in the appointed time he met the pastor. அங்கே போய் சந்தித்த பொழுது, when he met him there, இரண்டு பேரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். and the two persons introduced themselves. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் அவரிடத்தில் பேசினார். Now our pastor started to talk with him. நாம் இப்பொழுது பேச துவங்குவதற்கு முன்பாக, before we start to speak, நான் உங்களிடத்தில் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். I want to speak some things with you. நீங்கள் ஏதோ ஒரு 10 கேள்வியோடு புறப்பட்டு வந்ததாக நேற்று இரவு தேவன் என்னோடு சொன்னார். Yesterday night Lord spoke with me that you have come here with 10 different types of questions. நீங்கள் ஏதோ பேப்பர்ல எழுதி வந்திருப்பீர்கள். And you may have written it in the paper. அந்த பேப்பர்ல உள்ளதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அது சரியான கேள்விகள் தான் நான் பார்க்கலாம். And I am going to tell the answers for the questions, and you may check it whether it is right in your paper. வேகமாக 10 கேள்விகளையும் இந்த போதகரை சொல்ல ஆரம்பித்தார். And this pastor started to tell the 10 questions which were in the paper. அடுத்ததாக இந்த 10 கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். And following it he started to give answers for it. அதுக்கு பின்பு இந்த பாஸ்டர் டான் சொன்னார், இனி நான் பேச விரும்பவில்லை, உங்களோட ஐக்கியமாக நான் விரும்புகிறேன் சொன்னார். After that this pastor Don replied unto him like this, I don't want to speak anything else, I just want to join with you. அருமையானவர்களே, நீங்கள் போதகர்களாக இருக்கலாம். Beloved ones, you may be pastors. நிக்கதோமை போல நீங்கள் யோசித்து இந்த கூட்டத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம். You may be like Nicodemus and lingering coming to this meeting. கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். Lord wants to speak with you. உங்களுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். The Lord knows your state. இன்றைக்கு தேவன் உன்னை நேசிக்கிறபடியால் தான் உங்களோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார். Even today as the Lord Jesus is loving you, he is moving with you. அந்த சவுலோடு அவர் பேசின உடனே சொன்ன வார்த்தை, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? And as he was started to speak with Saul, he is telling like this, why persecutest thou me? நான் எங்கே ஆண்டவரே உம்மை துன்பப்படுத்தினேன்? Lord, where did I persecutest you? உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் யார்? And immediately he is asking, who are you, Lord? அதற்கு கர்த்தர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொன்னார். And the Lord replied unto him, I am Jesus whom thou persecutest, it is hard for you to kick against the pricks. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையின் பாவம், உன்னுடைய வாழ்க்கையின் பின்மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையின் தோல்விகள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Beloved one, the sins, backslidings and all the failures of your life are persecuting the Lord. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Your life is persecuting your church. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய புருஷனை வேதனைப்படுத்துகிறது, உன்னுடைய மனைவியை வேதனைப்படுத்துகிறது, உன்னுடைய பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறது. Your life is persecuting your husband, it is persecuting your wife, it is persecuting your children. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ செய்கிற பாவம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமானது, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமானது. More than all these things, the sin which you are committing in your life is against the heavenly Father. அந்த இளைய குமாரன் என்ன சொன்னான்? What that younger son told, தன்னுடைய சொத்தை அழித்த பின்பு அவன் சொன்ன அறிக்கை,
தகப்பனே நான் உமக்கு விரோதமாகவும் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். Father, against you and against heaven I have committed sin. This was his confession after spending all his treasures. தாவீது ஸ்திரியோடு பாவம் செய்து முடித்த பின்பு உணர்த்தப்பட்ட பின்பு சொன்ன வார்த்தை, நான் தேவரீருக்கு விரோதமாக ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். David, after committing sin with the woman, he is confessing like this, Lord, against you only I have committed sin. அருமையானவர்களே, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். ஆனாலும் இன்றைக்கு உன்னுடைய பின்மாற்றம் மறுபடி அவரை சிலுவையிலே அறைகிறதாக அமைகிறது. Beloved ones, before 2000 years the Lord Jesus Christ had been crucified upon the cross, but till now you are sin or crucifying him. எபிரேயர் 6 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Hebrews chapter 6 verse 6, மறுதலித்து போனவர்கள் தேவகுமாரனை மறுபடியும் தாங்களே சிலுவையில் அறைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. those who have denied Jesus, they are crucifying the Lord Jesus again upon the cross. உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய தோல்விகள், உன்னுடைய சபை பிடிப்புகள் தேவனுக்கு விரோதமாய் இருந்தால் நீ இயேசுவை சிலுவையிலே அறைகிறாய். your education, your failure, your pride, your tradition of your church, if it is against you, then you are crucifying the Lord. அவனுடைய சபை பக்தி வைராக்கியம் இயேசுவை சிலுவையிலே அறைந்ததாக அவர் சொல்லுகிறார். the zeal concerning his church, it is crucifying the Lord upon the cross. உன்னுடைய சபை வைராக்கியம் இயேசுவை துன்பப்படுத்த கூடாது. your zeal concerning your church must not persecute the Lord. தேவனுடைய ஜனத்தை விரோதித்தால் அது இயேசுவை துன்பப்படுத்துகிறது போல அமையும். and if you are against or if you are persecuting the people of God, it will be persecuting the Lord. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை துன்பப்படுத்துகிறதா? beloved brother, beloved sister, is your life persecuting Jesus? உன்னுடைய பேச்சு, your speeching, உன்னுடைய நடவடிக்கைகள், and all your activities, உன்னுடைய அவிசுவாசங்கள், all your unbelief, இவைகள் எல்லாம் முள்ளில் உதைக்கிறதுக்கு சமானம். all these things are like the experience of kicking against the pricks. உன்னுடைய நீ முள்ளில் உதைத்தால் உனக்கு தான் கஷ்டம். if you kick against the pricks, it will be a இயேசு ரெண்டு இடத்திலே அதை சொன்னார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? in two different places the Lord told unto him, why thou persecutest நீ me? துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். he told, I am Jesus whom thou persecutest. அவன் கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? he asked, who art thou, Lord? அருமையான நண்பனே, அவர்தான் இயேசு, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் உன்னுடைய இரட்சகர், அவர்தான் உன்னுடைய மீட்பர், அவர்தான் உன்னுடைய வாழ்வின் ஒளி. beloved friend, he is the Lord, he is Jesus, he is Savior, he is Redeemer, and he is your light. இன்றைக்கு மனிதன் எங்கே போய் கொண்டிருக்கிறான்? and today where the man's life is going, தேவனை விட்டு விலகி போனது மாத்திரமல்ல, தேவனை சிலுவையிலே அறைகிறவனாக போய் கொண்டிருக்கிறான். not only he is departed from the Lord, but he is crucifying the Lord. மனித வாழ்வின் துவக்கம் எப்படி இருந்தது? and how was the beginning of the life of a man? அவனை நல்லவனாகவே சிருஷ்டித்தார். he created him in a good way. தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கினார். he created him in the formation and image of the Father. தேவனோடு நடந்தான். he walked with the Lord. தேவனோடு பேசினான். he talked with God. மகிமை அவனுக்கு உடையாக கொடுக்கப்பட்டிருந்தது. glory was given as a raiment to him. தேவனை கண்ணார கண்டான். he looked God with his eyes. அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டபோது, when he was searching after many cunning ways, மனிதகுலம் தேவ சாயலை இழந்து போனது. and the religion of man lost the glory of God. அவனை திருப்பும்படியாக ராஜாக்களை ஏற்படுத்தினார். to turn him, he appointed kings. பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. laws were given. நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள். and the judges were appointed. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். and he sent prophets. ராஜாக்களை ஏற்படுத்தினார். he appointed kings. ஒன்றுமே செயல்பட முடியாமல் போய்விட்டது. nothing was able to work upon them. கடைசியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பிதா அனுப்பி தந்தார். finally Father sent his only begotten son to this world. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். giving his only begotten son, he loved this world so much. அவரோ தன்னுடைய ஜீவனை தந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். he gave his own life and he loved us. அவர் மனிதனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, beloved ones, he came in search of man. மனிதனை தேடி வந்த தெய்வம் ஒரே ஒரு ஆள்தான். and one and only God who besought man. ஏனென்றால் அவர் அவனை இழந்து போயிருந்தார். because he is the God who had lost him. இழந்து போனதை தேடி மனுஷகுமாரன் வந்தார். and the son of man came in search of the thing which he had lost. ரிலிஜியன் என்று சொன்னால் மதம் என்று இன்றைக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. and religion is the way it is depointed as. அது ஆங்கிலத்தில் ரிலிஜியன் என்று சொல்லப்படுகிறது. in English it has been mentioned as religion. அது லத்தீன் மொழிபெயர்ப்பிலே ரிலிஜியோ என்று அது அழைக்கப்படுகிறது. in the translation of Latin it has been mentioned as religio. ரிலிஜியோ என்று சொன்னால் மீண்டும் சேர்தல் என்று அர்த்தம். religio means joining again. அப்படினா என்ன அர்த்தம்? and what does it mean? தேவனோடு இருந்த மனிதன் தேவனை விட்டு போய்விட்டான். அவனை மறுபடி வந்து தன்னோடு
தன்னோடு சேர்க்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். Man who was with God, he was deported away from God to take this man again to God. The Lord Jesus came to this world. இறையியல் இலக்கணம் என்ற புத்தகத்திலே நீங்கள் இதை பார்க்க முடியும். In the book of the religion you can see this. இறையியல் இலக்கணம், religious grammar. A religious grammar, in this book you can see this. இந்த புக்ல நீங்க படிச்சு பாருங்க. religio என்றால் மீண்டும் சேர்த்தல். தன்னை விட்டு போன மனுக்குலத்தை மறுபடியும் மீண்டும் சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். In this book we can see like this religio means joining the man again to God. அவனோ பாடு சுமந்து காணப்பட்டான். He was bearing the difficulties in his life. அவன் துக்கம் சுமந்தவனாய் காணப்பட்டான். He was bearing worries in his life. அவன் வேதனை உள்ளவனாய் காணப்பட்டான். He was filled with pain. அவன் மீறுதல் உள்ளவனாய் காணப்பட்டான். He was filled with the trespasses. அக்கிரமம் உள்ளவனாய் காணப்பட்டான். He was filled with iniquities. சமாதானம் இழந்து போய் காணப்பட்டான். He was found in a place without peace. சௌக்கியம் இல்லாமல் வியாதிப்பட்டவனாய் கிடந்தான். He was not having sickness, healing in his life. அதனால் இயேசு என்ன செய்தார்? And that is why what did Jesus do? அவருடைய பாடுகளை துக்கங்களை ஏற்று சுமந்து கொண்டார். He bore all his difficulties and sorrows upon himself. அவனுடைய மீறுதல், அவனுடைய வேதனைக்காக, அவனுடைய மீறுதலுக்காக, அவனுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். For his pains, for his trespasses and for his iniquities he was broken down and he was slain down. அவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். He bore the condemnation to bring the peace upon himself. அவனை சுகமாக்கும்படியாக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். And he bore the wounds in his body that he may heal him. இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? And he is asking, who art thou, Lord? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am the Jesus whom thou persecutest. இயேசு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு தெரியுமா? Do you know how much power is inside the name Jesus? எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். And the name of Jesus is the name which is above all the names. அருமையான நண்பனே, இந்த நாமம் தான் பேரொளியாக அவனுடைய வாழ்வை சந்தித்தது. Beloved friend, this name as a great light it met him in his life. ஏனென்றால் முழு உலகத்தையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான தெய்வம். Because he is the true God who will shine this whole world. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவகுமாரன். And he is the son of God, to him no man can come closer. அவரே இந்த உன்னுடைய வாழ்வின் ஒளியாக இருக்கிறார். He is the light of your life. நீ ஏன் இன்னும் இருளில் கிடக்க வேண்டும்? Why you are inside darkness still now? ஏன் இன்னும் பல வல்லமைகளால் நீ சுற்றி நீ கட்டப்பட்டிருக்க வேண்டும்? Why you must be binded by many other powers in your life? உன்னுடைய வாழ்வை மாற்றும்படியாகவே இந்த ஒளி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்து விட்டது. To change your life, this power had descended into this world before 2000 years. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God who are hearkening unto this voice, அருமையான நண்பனே, and beloved friend, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை துன்பப்படுத்துகிறதாக இருக்கிறதா? and is your life persecuting Jesus? உன்னுடைய வாழ்வு உண்மையான சபைக்கு விரோதமாக இருக்கிறதா? Is your life is against the true church? உன்னுடைய வாழ்வை சுற்றி இருள் காணப்படுகிறதா? And is there darkness surrounding your life? வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் பரிதபித்துக் கொண்டிருக்கிறாயோ? Are you wretched, miserable without having light in your life? உனக்கு ஒரு பேரொளியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். We are introducing a great light to you. அதுதான் இயேசு என்ற நாமம். That is the name Jesus. இயேசு என்று சொன்னால் சத்துரு சிதறடிக்கப்படக்கூடிய வல்லமை உள்ள நாமம். When the name of Jesus is spelled, the powers of Satan will be dispelled. இந்த நாமத்தை நீங்கள் இப்பொழுது உபயோகப்படுத்தி இந்த கூட்டத்தை முடித்து நீங்கள் திரும்பி செல்லலாம். And you can spell this name and you can use this name and you can leave this meeting. அன்றைக்கு அந்த பேரொளி அவனை சந்தித்து வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கு அதே பேரொளி மறுபடியும் ஒரு விசை நம்முடைய மத்தியிலே பிரகாசிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறது. That day the great light met Paul. On the day the same light had come down, descended in our midst to meet us. அந்த பேரொளியினுடைய வல்லமை என்ன தெரியுமா? Do you know the power of the great light? அவர் தொட்டால் சுகம் கிடைக்கும். And if he touches you will be healed. அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு பரிகாரம் கொடுக்கக்கூடிய தேவன். He is able to hear your voice and he is able to solve your problem. நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னால் குருடன் பார்வை அடைவான். Let you receive the healing, then the blind man will be healed. ஊமையும் செவிடுமான ஆவியே விலகு என்று உன்னை பார்த்து சொன்னால் உன்னுடைய ஊமைத்தன்மையும் உன்னுடைய செவிட்டுத்தன்மையும் உன்னை விட்டு போய்விடும். If he rebukes against the spirit of deafness and dumbness from you, then it will be healed. அவர் வந்து நின்றால் ஆவிகள் ஓடி போய்விடும். And if he come and stand before you, all the spirits will be dispelled. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக எவனுமே நிற்க முடியாது. Before that light no man can stand. எந்த வல்லமை நிற்க முடியாது. No power can stand. எந்த சவுல் எவ்வளவு படித்தவனும் நிற்க முடியாது. No Saul, no educated person can stand before it. அந்த வெளிச்சம் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறது. That light in this evening, it had come down to meet us. ஒரு மின்னல் ஒருவனை சந்தித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? If a lightning is meeting a person, what will happen? சரியாய் தாக்கினால்
கருகி போய் விடுவான். And if it is attacking him in the right way, he will be burnt. ஓரளவு தாக்கினால் கண்கள் பறிபோய் விடும். And if it is attacking him in one other way, he will be losing his sight. அவனுடைய பார்வை பறிபோய் விடும். And he will be losing his sight. ஆனால் ஆண்டவராகிய வல்லமை என்ன தெரியும்? ஆண்டவருடைய சர்வ வல்லமை என்ன தெரியுமா? But do you know the mighty power of God? அவர் உன்னுடைய வாழ்வை பிரகாசிக்க செய்கிறார். He is enlightening your life. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை பிரகாசிக்கிற அந்த பேரொளி இதோ நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. Beloved friend, the great light which is enlightening your life is moving in our midst. அன்றைக்கு அந்த வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது. That day the great light surrounding shining about himself. அன்றைக்கு அந்த சவுலை சந்தித்த அதே வல்லமை என்னையும் சந்திக்க வேண்டும். என் புருஷனை, என் மகன் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை சந்திக்க வேண்டும். And that same light which had met Saul on that day must meet myself. It must meet my family. It must meet all the family members. ஒரு ஐஸ்வரியவான் மரித்து நரகத்திலே கடந்து விட்டு என் பிள்ளை என் சகோதரனை சந்தியும் என்று வேண்டிக் கொண்டான். A rich man died after entering into the hell. He was praying like this, you must meet my family members. ஆனால் அது நடக்கவில்லை. But it did not happen. ஆனால் இன்றைக்கு நீ தேவனுடைய சன்னிதானத்திலே விற்றிருக்கிறாய். But tonight you are in the presence of God. இன்றைக்கு அந்த ஒளி உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் ஒளி வீச காத்திருக்கிறது. That light tonight, it is waiting that it may shine upon you and your family. என்னுடைய வாழ்வில் அந்த வெளிச்சத்தை காண விரும்புகிறேன், விடுதலையை காண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். And those who want that this light might be shined upon your life, you can lift up your hands. அன்றைக்கு சவுலை சந்தித்தது உண்மையானால் என் வாழ்விலும் அதை சந்திக்க நான் வாஞ்சிக்கிறேன். And that day, if it is true that it met Paul, I want the same light to meet me tonight. இருள் சூழ்ந்த வாழ்வை ஒளிமயமாக மாற்றுகிறது இயேசுவானால் இதோ என்னை சமர்ப்பிக்கிறேன். If it is Jesus who is encamping and surrounding with light, I am submitting my life towards him. அந்த வெளிச்சத்தின் மூலமாய் உள்ள நன்மைகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who are saying like this, that I want to receive the blessings of the light, please be on your knees and close your eyes. நீ கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது, முடியாதவர்கள் நீங்கள் சேர்லே அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடட்டும். While you are closing your eyes and while you are standing on your knees or while you are sitting on your chairs, the power of God may touch you. இயேசு எப்பேற்பட்டவனையும் சந்திப்பார், எப்பேற்பட்டவனையும் மாற்றுவார். Jesus will change and meet any kind of person. அந்த பெதஸ்தா குளத்துக்கு எப்பேற்பட்டவனையும் சுகமாக்க சக்தி உண்டு. ஆனால் முதலில் இறங்கினால் தான் சுகம் கிடைக்கும். That pool of Bethesda was having an ability to heal the person who was entering into it first. ஆனால் அந்த மண்டபத்திலே ஒருவனை தேடி வந்து 38 வருடம் பாதிக்கப்பட்ட மனிதனை இயேசு சுகமாக்கி விட்டு போனார். But the Lord God came there and healed a person who was sick about 38 years. அன்றைக்கு வாழ்க்கையின் வழியிலே சவுலை சந்தித்தவர் இன்றைக்கு உன் வாழ்க்கை பயணத்திலே உன்னை அவர் சந்திக்க சித்தம் கொண்டிருக்கிறார். The Lord God who met Saul on his life journey, he is having a plan to meet you also. ஆண்டவரே, நீர் இயேசு என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe you as Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? அவரை சந்தித்த அதே வெளிச்சத்தை நான் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உணர்கிறேன். I am feeling the same light which he met on the day. நீ வியாதியோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that you might remain sick. ஒரு வேதனை உள்ள வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that you will be filled with pain. துன்மார்க்கத்துக்குள்ளே, மரணத்துக்குள்ளே, வியாதிக்குள்ளே, வேதனைக்குள்ளே, சத்துருவின் வாய்க்குள்ளே நீ இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. It is not the plan of God that you may remain in wickedness, you may remain in the mouth of Satan. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மாற்றி அனுப்ப போகிறார். Tonight the Lord is going to change you and he is going to send அதை you. நான் 100% விசுவாசிக்கிறேன். I believe this 100%. சில நிமிடங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன். I will give you few minutes. உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் கீழே போட்டு விட வேண்டாம். And you must not put your hands down. கர்த்தாவே, என் குடும்பத்தில் இந்த வெளிச்சத்தை நான் காண வாஞ்சிக்கிறேன். Lord, I want to see this light in my family. என்னுடைய கையின் பிரயாசங்களில் இந்த வெளிச்சத்தை காண வாஞ்சிக்கிறேன். I want to see this light in the work of my hand. சீர்கெட்டு போன என்னுடைய பிள்ளை, என்னுடைய புருஷன், இவர்களுக்குள்ள இந்த வெளிச்சத்தை காண வாஞ்சிக்கிறேன். I want to see this light in the midst of my child and in my husband who had been taken away. சீர்கெட்டு போன என் குடும்ப வாழ்வில் இந்த வெளிச்சத்தை காண வாஞ்சிக்கிறேன். I want to see this light in the life of the crooked family. இந்த விண்ணொளி என்னுடைய வாழ்வில் பிரகாசிக்கட்டும். Let this heavenly light shine upon me. இந்த பேரொளி என் பிள்ளைகளை சந்திக்கட்டும். Let this great light meet my children. நிச்சயமாக இந்த ஒளி உன்னுடைய வாழ்வில் அதிசயங்களை செய்யும். Surely
this light will do wonders in your life. இதை பேதுரு சொல்லுகிறார், ஆச்சரியமான ஒளி என்று சொல்லுகிறார். Peter is calling this light as a wonderful light. இந்த ஒளியினுடைய வேலை என்ன தெரியுமா? Do you know what is the work of this light? இன்றைக்கு உன் வாழ்வை சந்திப்பது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் உன்னோடு கூடவே வந்து கொண்டிருக்கும். Not only Hallelujah. it will meet you tonight, but it will be coming and it will be following you. இந்த வெளிச்சம் உன்னோடு கூட வந்து கொண்டே இருக்கும். It will be following you all your way. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கிற எந்த இருளும் உன்னை அண்டிக் கொள்ளாத வண்ணம் இந்த வெளிச்சம் உன் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் பிரகாசிக்க விரும்புகிறது. Because no other powers of darkness may take control over you, this light is having a desire to fulfill all the aspects of your life. இயேசுவே ஆண்டவர் என்பதை ஒத்துக்கொள்வாயாக. Accept that Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர் என்று வாயை திறந்து அறிக்கையிடுவாயாக. Open your mouth and confess that Jesus is Lord. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்க வேண்டும். People of heaven, people of earth, and the people who are below this earth must bow their knees. எல்லா நாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். All the tongues must confess that Jesus is Lord. அப்படி அறிக்கை இடும் பொழுது உன்னுடைய வல்லமை, உன்னோடு போராடி கொண்டிருக்கிற வல்லமை விழுந்து போவதை நீ காண்பாய். When you confess in that way, you will see the power which is striving with you will fall down. இயேசுவே ஆண்டவர் என்ற கோரஸை நாங்கள் இப்பொழுது பாடுவோம். We are going to sing the chorus that Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர். Jesus is Lord. அவரே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர். He is the one who has been risen out of the dead. கால்கள் யாவும் முடங்கும். All their knees will bow. நாவு யாவும் போற்றும். All the tongue will confess அந்த இயேசுவே ஆண்டவர். that Jesus is God. ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையிலே வாயை திறந்து என் இயேசுதான் ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே என்னை மீட்கிறவர், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று ஒரு விசை நீ அறிக்கையிடுவாயாக. Just confess with your mouth that Jesus is God. Jesus is my Savior. Jesus is my Redeemer. அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. In His name there is power. அவருடைய நாமத்திலே நீ இப்பொழுது எதை கேட்டாலும் அது உனக்கு அருளப்படும். Whatever you ask in His name, it will be given unto you. அவருடைய நாமம் இப்பொழுது சர்வாங்க சுகத்தை உனக்கு தரும். His name will bring you a sound health to you. அவருடைய நாமம் இப்பொழுது அற்புதங்களை நடப்பிக்கும். His name will do wonders in our midst. அந்த நாமத்தை நீ சொல்லும் பொழுதே பிசாசு செய்வனை கட்டுகள் அறுந்து ஓடும். As you confess His name, all the witchcrafts will be broken down. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டபகடபகதிடபானியா. ஹல்லேலூயா. ரேகடபகதிடபங்கடபகதரா. ஹைடபங்கடபகதிடபானியா. உன்னோடு ஒரு ஆவி சில வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறது. Your spirit is striving with you for many years. அதனால் நீ மிகவும் உபத்திரப்பட்டு விட்டாய். Because of that you are tormenting and you are being suffering.
ஆனால் இந்த மாலை வேளையில் அந்த வல்லமையிலிருந்து உன்னை பூரணமாய் விடுவிக்கும்படியாக என்னுடைய கரத்தை நான் உனக்காக நீட்டுகிறேன். But in this evening I am stretching forth my arm that you may be delivered out of this power totally. இன்றைக்கு நீட்டப்பட்ட என்னுடைய கரத்தை நீ உறுதியாய் பற்றிக்கொள். அந்த வல்லமை இனிமேல் உன் வாழ்நாளில் அது தொடரவே முடியாது. Catch hold of my hand firmly. That power will never follow you, continue you. பிசாசுகள் ஓடக்கூடிய நேரம். This is the time the devils are running away. செய்வனை கட்டுகள் அறுக்கக்கூடிய நேரம். Powers of witchcraft are running away. ஆவியானவர் அசைவாடக்கூடிய நேரம். This is the time the Holy Spirit is moving in our midst. நீ தைரியமாயிரு. Be of good courage. அந்த வெளிச்சம் உன்னை பிரகாசிக்கிறது. The light is shining you. இனிமேல் உன் வாழ்வு ஒளிமயமாய் மாறப் போகிறது. After this your life will be filled with light. நீ பயப்படாதே. Fear not. இந்த வெளிச்சம் உன்னை விட்டு விலகாது. This light will not be taken away from you. இந்த வெளிச்சம் ஒருபோதும் உன்னை கைவிடாது. This light will not forsake you. சவுலை பவுலாய் மாற்றின அந்த பேரொளி உன்னையும் மாற்றும். The great light will change Saul into Paul will change you also. உன்னுடைய முழங்கால்களை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். Lord is looking upon your knees. இந்த கூட்டத்திலே நீ பரிதபித்து அமர்ந்திருப்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். He is looking upon your wretched state in this உன்னை இப்படியே அனுப்ப அவர் சித்தம் உள்ளவர் அல்ல. He is not having will to send you in this state. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. I am having will be of good health. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. And I am having will you shall be made whole. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be a blessing. உனக்கு விரோதமாய் பல வழிகளிலே எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். They are rising in many ways against you. நானோ உன் பட்சத்தில் இருந்து உனக்காக உதவி செய்வேன். But I will be on your side and I will help you. என்னுடைய ஓங்கிய புயம் உனக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. My mighty arm has risen for your sake. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். We are going to exalt the name of Jesus. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும் என்ற கோரஸை நாம் இப்பொழுது பாடுவோம். We are going to sing chorus in the name of Jesus. All the powers of the devil will run away. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. In the name of Jesus there is power. 2 நிமிஷம் டைம் இருக்கிறது. We have 2 minutes time. அதுக்கு முன்பாக நீங்கள் கண்களை மூடி இயேசுவே அந்த வல்லமை எனக்குள் வரட்டும், அந்த பேரொளி என்னை சந்திக்கட்டும் என்று கேளுங்கள். Before that close your eyes and ask, Lord, I would make that light. இயேசு என்னும் நாமத்தில் என்ற கோரஸ் இப்பொழுது பாடப்படும். We are going to sing chorus in the name of Jesus, in the name of Jesus. ஜெயம் நமக்குண்டு ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில் Hallelujah. Yarabalabakatirabania. Shudabalabankarabakatira. Hallelujah. Hallelujah. Shudabalakatira. நான் உன் கட்டுகளை அறுத்திருக்கிறேன். I have made your bindings to be loosened down. நான் உன் கட்டுகளை அறுத்திருக்கிறேன். I have loosened down all your bindings. நீ அதில் சந்தேகப்படாதே. Do not doubt in this. நான் கட்டவிழ்த்ததை
இனிமேல் ஒருவனும் கட்ட முடியாது. Whatever I have loosened, no man can bind it again. உன்னை கட்டவிழ்த்தது சர்வ வல்லமையுள்ள என்னுடைய கரம். It is the mighty powerful hand of myself. நான் உன்னுடைய கட்டுகளை அறுத்திருக்கிறேன், தைரியமாயிரு. I have loosened your bondages, be of good courage. நான் செய்ய நினைத்தது தடைபடாது. And the thing which I have thought in my mind will not be stopped. நான் உனக்காக கிரியை செய்யும்படியாக இறங்கி இருக்கிறேன். I have descended to work for you. நீ தைரியமாய் திரும்பி செல். And return with good courage. என்னுடைய வல்லமை உன்னோடு கூட இருந்து உன்னை பிரகாசிக்கும். My power will be with you and it will be enlightening you. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில். Hallelujah, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வேதனை பரவினோடு. இயேசுவின் நாமத்தில் கூவி யார் நமக்கெதிராய் நிற்பாரோ. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. Hallelujah, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வேதனை பரவினோடு. இயேசுவின் நாமத்தில் கூவி யார் நமக்கெதிராய் நிற்பாரோ. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. Hallelujah, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வேதனை பரவினோடு. இயேசுவின் நாமத்தில் கூவி யார் நமக்கெதிராய் நிற்பாரோ. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. இயேசுவின் நாமத்தில் கூவி யார் நமக்கெதிராய் நிற்பாரோ. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. இயேசுவின் நாமத்தில் கூவி யார் நமக்கெதிராய் நிற்பாரோ. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கொன்று. Hallelujah, hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Rabakatula kashaba halamatila kalas. Hinamatula samania dinimika rabaka sharabautila tila. Oh, ribika sharabahudula tila kasbika tila diana. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Amen, 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 amen. கர்த்தர் கிருபையினால் நமக்கு இந்த வேதபாட கூட்டத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இந்த கூட்டத்தொடர் இந்த முதலாவது நாள் கூட்டத்தில் தானே மகிமையின் கர்த்தர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி வல்லமையாய் கிரியை நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் கடந்து வந்ததான அருமையான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியே சந்தித்து ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய ஆவியார் இடைப்பட்டார். ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதித்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இதுபோல இந்த கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளிலே கர்த்தர் தாமே வரவேண்டிய ஜனங்களை கொண்டு வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மீதமுள்ள 5 நாட்கள் கூட்டங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாள் கூட்டத்தில் சுகம் பெற்றவர்களுக்காக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களில் விடுதலை பெற்றவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கூட்டத்தோடு இந்த முதலாவது நாள் கூட்டத்தில் தானே மகிமையின் கர்த்தர் இந்த மைக் செட், லைட்ஸ், ஜெனரேட்டர், இந்த பவர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆட்கொண்டு
கிருபையாய் ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரேக்கு அனுகூலமாக்கி தந்தபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் பேசும்படி கர்த்தர் தம்முடைய தாசனை அபிஷேகித்தபடினால ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. மீதமுள்ள நாட்களில் மீதமுள்ள 5 நாட்களிலும் கூட பேசும்படியாய் கர்த்தர் இன்னும் அபிஷேகித்து பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பக்தியுள்ள ஜனங்களை, கர்த்தருடைய வசனங்கள் கேட்கும்படி வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah, hallelujah, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், hallelujah, hallelujah. சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிற ஜனங்கள் பல்வேறு இடங்களுக்குள் அகப்பட்டவர்களாயிருக்கும் அருமையானவர்களை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். எந்தெந்த இடங்களில் அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாரையும் விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். சவுலை பவுலாக மாற்றிய அந்த பேரொளி இந்த நாட்களிலும் இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு நாட்களிலேயும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த தேசத்தையும் கூட சந்தித்து கர்த்தருடைய பேரொளி ஐயாண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷரை பிரகாசிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆமென். தேவ சமூகத்தில் வந்து கடந்து போகும் ஒவ்வொருத்தருடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கனமகிமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். இறக்கண பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். மாலைவிலைக்கு ஸ்தோத்திரங்க தாவே, மாலைவிலுங்க தாவே, இப்படிதான் வேத வாழ கொடுத்து எங்களை எப்படி தந்து தேசம் வந்து கொண்டு வந்தீங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். மகிமையான சமூகத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறங்க தாவே, மிக ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம். நாடு உங்களுக்கு தாவே, உங்களுடைய சுத்தத்தின் பிரகாரமாய் பரிசுத்தவானுடைய தாவே, பிரயாசத்தின் மூலமாகுங்க தாவே, விருத்தி ஆயத்தப்படுத்தி எல்லா காரியங்களையும் தன்னை பொறுப்படுத்தி நேர்த்தியாய் அமைத்து தந்திக்க தாவுக்கு ஸ்தோத்திரம். சமத்து வந்து நேரம் வந்து கொண்டு நேர வரைக்கும் தாவே ஆவியான அசைவாடி கிரீசி அப்படி நான் நன்றி துதிக்கிறங்க தாவே, மிக ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம். தேவஜனத்தை தாவி கூடி சேர்த்தீர் சமந்து தான் எல்லா தேவன பிள்ளைங்க தாவி மட்டுமாய் ஆசிரியத்தை தாவே, மிக ஸ்தோத்திரம். தேவனுங்க தாவே, தேவனோடு இடப்பட்டு பேசினான் எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி துதிக்கிறங்க தாவே, மிக துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். மாறி விடுங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். சவுலை பவுலாக்கினதான அந்த பேரொழியை குறித்து உங்களுக்கு வெளிப்பட்டவங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். சமூகத்தில் வந்ததான ஒவ்வொருங்க தாவே, பாவத்திலும் சாபத்திலும் விதமான விசுவாசம் பிடியிருங்க தாகப்பட்டதான் எல்லாரும் நாங்கள் சந்திக்கும்படியாக நாளுங்கிற அந்த மகிமையின் வழியானது சந்திக்கும்படியாக நீ கிறிஸ்து எப்படினாலும் நன்றியோடு துதிக்கிறங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். அன்றுவரே சுற்றி நெருங்கிருக்கிறதான பாவ இருள், அந்த இருள் மத்தியில் பிரகாசிக்கிற அந்த வழியாக தாவே நான் சுற்றி பிரகாசித்து அந்த மனுஷனை சந்தித்தது போல, அந்த சவரை பவராக்கினதான ஒளி சந்தித்தது போல தாவே, நாக்கினுக்கு தாவே சுற்றி நெருங்கிருக்கிறதான பாவ இருளின் மத்தியில் தாவே சிக்கின்றதான எல்லா மனுஷரையும் சந்திக்கும்படியாக சுற்றி பிரகாசிக்கும்படியாக நீ மகிமையின் கத்தராக வந்தபடியான நன்றியோடு துதிக்குங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். சமத்துவம் தானே ஊருங்க தாவே, அந்த பாவ பிடிந்துங்க தாவே, மரண பயத்திலிருந்துங்க தாவே, எல்லாருக்கும் விசுவாசன் பிடிந்துங்க விழித்தபடி நான் துதிக்குங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். விசுவாசனுடைய கிரியலை அழிக்கும்படி எனக்குமார் இந்த மாறிவழி வெளிப்பட்டபடி நான் துதிக்கிறங்க தாவே, மிக ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம். நீங்கள் தாவே, மிக ஸ்தோத்திரம். ஒரு தானுங்க தாவே, இந்த வழியிலிருந்து விலகி போகாதபடிக்க தாவே, மிக துன்படுத்தலாம் காணப்படாபடிக்கு தாவே, மிக ஸ்தோத்திரம். சகோதர பகைக்கிறவர்களா காணப்படாபடிக்கு தாவே, மிக ஸ்தோத்திரம். மாதம் பற்றி கொண்டு தாவே, இந்த வழினால் விடையாக்கப்பட்டவர்களாக தாவே, நாங்கள் தாவே போதும் தாவையும் பற்றி இந்த பயத்தோடு ஜெபிக்க ஒரு உதேசம்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வழியை தப்பிருந்தான் ஜனங்களுக்கு தாவே, நாங்கள் வழியாக மாற்றப்படத்தக்கதாக நாளுக்கு தாவே உதேசம்படியாக ஜெபிங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைங்க தாய் மட்டும் ஆசிரியத்தை தாவுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜானத்தை ஓருங்க தாவே, பெருமை போகாதபடிக்க தாவே, வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அன்று தொட்டபடினாலும் உயிர்ப்பித்தபடினாலும் சொல்லிங்க தாவே, மிக ஸ்தோத்திரம்.
நாட்கள் தாவே எங்கள் தாவே இந்த கூட்டம் முழுவதும் எங்கள் பொறுப்படுத்த எங்கள் ஆசுமை தரும்படியாய் செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்துக்கு தாவே நாட்களுக்கு தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பலப்படுத்தி நீங்க தாவே பேசினுடைய மகன் தாய் நன்றிமாய் பலப்படுத்தி தாவே வார்த்தை தந்துக்க நம்ம நாட்கள் பேச முடியாது வைப்பிக்க முடியாது செபிக்கிறோம். நம்ம சமூகத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பேசணும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.